அப்ப எங்கட இந்த கிளாஸ பொறுத்தவரைக்கும் ஒரு என்ன இன்னொரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லிட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிதானே? அப்ப எங்க இந்த கிளாஸ் வந்து மெயினாக பாஸ்ட் பேப்பர் கிளாஸ். சரிதானே? ஆ பாஸ்ட் பேப்பர் கிளாஸ் அப்படின்னு சொன்னா, நாங்க பாஸ்ட் பேப்பர நார்மலா செய்றது எப்படின்னா, தியரி ரிவிஷனோட சேர்த்து தான் நாங்க பாஸ்ட் பேப்பர் செய்வோம். சரிதானே? அப்ப இதுவரைக்கும் நாங்க ஸ்டார்ட் பண்ணி, இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்ப கிட்டத்தட்ட இன்னும் உங்களோட எக்ஸாமுக்கு இன்னொரு 60 நாள் தான் இருக்கி. அப்ப இதுக்கு இடையில வந்து என்னது 61 நாள். அப்போ உங்களோட இந்த மொத்தமான தியரி ரிவிஷன் அடுத்தது பாஸ் பேப்பர் கிளாஸை பொறுத்த வரைக்கும் முழுமையாக நிறைவடையக்கூடிய ஒரு தருவாயில காணப்படுது. சரிதானே? அப்ப அதுல மிக முக்கியமாக நாங்க இதுவரை காலமும் சகல விதமான தியரி ரிவிஷன் அதாவது ஃபர்ஸ்ட் 5 யூனிட்டும் அடுத்தது அங்கால இருக்கக்கூடிய மெயினான யூனிட்டும் கிட்டத்தட்ட நாங்க வந்து கம்ப்ளீட் பண்ணின மாதிரி தான். சரிதானே? இன்னொரு 2 3 கிளாஸ்ல மெயினான 6வது யூனிட் அடுத்தது 7வது யூனிட் இது 2ம் உங்களோட எக்ஸாமுக்கு கடும் முக்கியமான பகுதிகள்ல உண்டு. சரிதானே? ஆனாலும் அந்த பகுதிய வந்து பெரும்பாலானவங்க படிக்கிற வீதம் குறைய. சரியா? என்ன புள்ளிகள்? சத்தம் என்ன போதாம இருக்குதா? பேசுறது சவுண்ட் குறைவா இருக்கா? இல்ல என்ன மாதிரி? யாருக்காவது அப்படி அப்படி இருக்குதா? சவுண்ட் குறைவா விழுங்குதா? சரி, ஓகே. அப்ப செட் பாக்ஸ்ல சொன்னால் கொஞ்சம் உங்களோட சவுண்ட் ஒர்க்கா செக் பண்ணி பாருங்க. சரிதானே? அப்ப 6வது 7வது யூனிட்டுக்கு நாங்க ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து கிட்டத்தட்ட 4 மணித்தியாலம் டைம் கொடுத்து 2 2 நாள் சரியா? சாட்டர்டே சண்டே 6வது 7வது யூனிட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நாளைக்கு சாட்டர்டே 6வது யூனிட் 7வது யூனிட் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து பெய்ட் கிளாஸ் சரியா? அதாவது அந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நாங்க 2000க்கு இப்போ மிச்சம் இருக்கிற கூடிய பகுதிகளும் சரியா பேலன்ஸாக காணப்படக்கூடிய பகுதிகளையும் அதே மாதிரி ஓல்டு கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங்கையும் சேர்த்து நாங்க இந்த பேமெண்ட்டுக்கு கொடுத்துட்டு வரோம். சரிதானே? அப்போ உங்களுக்கு யாருக்காவது ஜெனட்டிக்ஸ்ல பிரச்சனை இருந்தாலோ அல்லது வந்து மொலிக்யூலர் பயாலஜில பிரச்சனை இருந்தாலோ ஏனைய பகுதிகள்லையும் உங்களுக்கு பாஸ் பேப்பர் கிளாஸ் தேவை அப்படின்னு சொன்னா இந்த இந்த நம்பர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது உங்களோட எல்லாருக்குமே வந்து நான் கிளாஸுக்குரிய லிங்கோட சேர்த்து ஆம், வாட்ஸ்அப்புக்குரிய தியரி ரிவிஷன் தான் மெயின் 6வது யூனிட்டும் 7வது யூனிட்டும் என்னன்னு சொன்னா கடும் முக்கியமான யூனிட். சாதாரணமா வந்து விளங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய யூனிட் சரியா? எல்லாருக்கும் விளங்கக்கூடிய வகையில தான் வந்து அந்த யூனிட் வந்து போகும். சரிதானே? அப்ப அப்படியான ஒரு பகுதிய உள்ளடக்கின மாதிரி தான் இந்த மாதிரி தான் கிளாஸ் செட்டப் வந்து காணப்படும். சரியா? அப்போ உங்களோட எல்லார்ட்டயுமே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் அனுப்பியிருப்பேன். அந்த லிங்க்ல போய் குரூப்ல கட்டாயம் ஜாயின் பண்ணுங்க. மேலதிகமான கிளாஸுகள் மத்த மத்த டீட்டெயில்ஸ் வந்து நான் அதில தான் சென்ட் பண்ணுவேன். சரியா? அப்போ நம்பர் யார்ட்ட சரி இல்லன்னா, இதுதான் என் வாட்ஸ்அப் நம்பர். இத ஒருக்கா நீங்க சேவ் பண்ணி வைங்க. சரிதானே? கிளாஸுகள் டீட்டெயில்ஸ் தேவை. சரியா? கிளாஸ் டீட்டெயில்ஸ் தேவைப்படுறத தாண்டி பிள்ளைகள், எனக்கு வந்து பர்சனலி நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு போகலாமான்னு நினைக்கிறேன். சரியா? பர்சனலி எனக்கு என்ன என்ன விஷயத்துல வந்து விருப்பம் கூட அப்படின்னு சொன்னா, நீங்க நீங்க வந்து என்ன ஒவ்வொருத்தரும் சந்தேகங்கள் கேட்கிறதும், உங்களோட எக்ஸாம் நெருங்கின காலம் சரியா? யாருமே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? இல்லையான்றது வந்து எனக்கு தெரியா. சரிதானே? அப்ப உங்களுக்கும் நான் செய்யக்கூடிய ஒரு உதவி என்னன்னு சொன்னா, உங்களோட எக்ஸாம் நெருங்கின இந்த காலப்பகுதியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமா இருந்தா, ஆ சின்ன சின்ன சந்தேகங்கள் வரும். சரிதானே? எக்ஸாம் டைம்ல. அடுத்தது நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகுவீங்க. ஒரு சில கைடன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். டிமோட்டிவேட் ஆகும். அப்ப அப்படியான சந்தர்ப்பங்கள்ல ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா, கட்டாயம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கான தெளிவான வழிகாட்டல் எனக்கிட்ட இருந்து கிடைக்கும். சரிதானே? இதுக்கெல்லாம் நான் பேமெண்ட் வாங்குறேன்ல பிள்ளைகள். சரியா? இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பேமெண்ட் இல்ல. இது வந்து சும்மா நான் என்ன இந்த ஒரு பெர்சனல் ஒரு இந்த தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக நான் இந்த வேலையை செஞ்சுட்டு வரேன். சரியா?
அப்ப அதையும் இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்றேன். உங்களுக்கு யாருக்காவது அப்படி ஏதாவது தேவைகள் இருந்தா கட்டாயம் எனக்கு வந்து மெசேஜ் போடுங்க சரியா? மேலதிகமா நடக்க போற கிளாஸுக்கும் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, கட்டாயம் WhatsAppல மெசேஜ் போடுங்க. கிளாஸுக்குரிய டீட்டெயில்ஸ் நான் அனுப்பி வைக்கிறேன். சரிதானே? அப்ப எங்களோட பழைய கிளாஸ பொறுத்தவரைக்கும் நாங்க பூரணமாக நிற்புடன தொகுதி சம்பந்தமான விளக்கங்கள் எல்லாம் படிச்சு தியரி ரிவிஷன் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சு. சரிதானே? அப்ப நார்மலான ரிவிஷன தாண்டியும், நாங்க கொஞ்சம் டீப்பான ஒரு சில விஷயங்களையும் கதைச்சிட்டு தான் நாங்க வந்து வந்தோம். எங்களோட கிளாஸ் சரிதானே? தியரி ரிவிஷன் கிளாஸ். ஆகவே, இந்த நிற்புடன தொகுதிய பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள், கட்டாயம் உங்களுக்கு வந்து எம்சிக்யூ வரும். சரியா? எம்சிக்யூல பிள்ளைகள் நான் வேறையாவே வந்து உங்களுக்கு நோட் பண்றேன். சரிதானே? அப்ப உங்களோட எம்சிக்யூவ பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள் 2, 3 விதமான எம்சிக்யூ கேள்வி காணப்படுது. ஒன்று டிரெக்ட்டான கேள்விகள் கேட்கப்படுறது. சரிதானே? டிரெக்ட்டான கேள்வின்னு சொன்னா, நேரடியாகவே இப்போ உங்கள்ட்ட உங்களோட இந்த கேள்விக்கு உதாரணம் உங்களோட 2019ஆம் ஆண்டின் 22வது எம்சிக்யூ இதுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணமா இருக்கும். நேரடியாக உங்கள்ட்ட கேள்விகள் கேட்கிறது சரியா? அப்ப இப்படி வந்து ஒண்ணு டிரெக்ட்டான கேள்வியாக உங்கள்ட்ட கேட்கிறது ஒரு விதமான எம்சிக்யூ. 2வது விதமான எம்சிக்யூ வந்து கூற்று கேள்விகள் சரியா? கூற்று கேள்விகள்னு சொன்னா நார்மலா 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விடைகள் தந்து எங்கள்ட்ட சரியான கூற்ற கேட்பாங்க தானே! அப்ப இப்படி சரியான கூற்ற கேட்டு எங்களுக்கு வரக்கூடிய நார்மலான கூற்று சம்பந்தப்பட்ட கேள்விகள் 2வது விதமான எம்சிக்யூ கேள்வியும் சரிதானே? அதே மாதிரி இன்னொரு விதம் ரெக்கார்டிங் வந்து அப்லோட் பண்ணுவேன் பிள்ளையே. சரியா? அ இன்னொரு விதமான கேள்விகள் உங்களுக்கு வரும் எப்படின்னு சொன்னா, அ சேர்மான கேள்விகள். சரிதானே? சேர்மான கேள்வி எப்படின்னு சொன்னா, ஆம் கிட்டத்தட்ட என்னது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். 2வது யூனிட்ல உங்களுக்கு வந்து களப்புன்னங்கங்களையும் சரியா? அதோட தொழிற்பாடுகளையும் சேர்த்த மாதிரி இந்த சேர்மானங்கள்ல எது சரியான சேர்மானம்? அப்படி என்று கேட்டு வாரது. சரிதானே? அல்லது உங்கள்ட்ட வந்து இன்னொரு விதத்தில சேர்மான கேள்வி கேட்கிறேன்டா. இப்போ ஒரு ஒரு விதமான கேள்வி வருது. கிட்டத்தட்ட 5வது யூனிட்ல இருந்து பெரும்பாலும் வருது. 5வது யூனிட், 4வது யூனிட்ல இருந்தெல்லாம் வருது. சரிதானே? 2 செயற்பாடு தருவாங்க. 1, 2ன்னு சொல்லி. இப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு என்ன ஒரு 5 செயற்பாடுகள தந்துட்டு, என்ன செய்வாங்கண்டா, ஒன்றுல ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்படுறது அல்லது 2வதுல நடைபெறக்கூடிய செயற்பாட்டால 1வது செயற்பாடு நடைபெறக்கூடிய ஆம் சாத்தியக்கூறு அப்படின்னு சொல்லி, இப்படி ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணின மாதிரி சேர்மான கேள்விகள் வாரது. இதுவும் வந்து இப்ப ஒரு நல்ல ஒரு அடிக்கடி வரக்கூடிய இப்ப அண்மை காலமான பேப்பர்ல இந்த மாதிரியான கேள்விட ஸ்டைலும் கொஞ்சம் என்னது கூடுதலாக வந்துட்டு இருக்கு. சரிதானே? அதத் தாண்டி எங்களுக்கு நார்மலா தெரியும். ஏ-பி-சி-டி-இ அப்படின்னு சொல்லி அ அந்த விதமான கேள்விகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமென்னு நெனைக்கிறேன். அந்த கேள்விகள் சரியா? 40வது கேள்வியிலிருந்து ஸ்டார்ட் ஆகி எங்களுக்கு பின்னுக்கு வரக்கூடிய அந்த 10 கேள்வி ஏ-பி-சி-டி டைப் கேள்வி அப்படின்னு சொல்லுவோம். அந்த விதமான கேள்வி. அப்ப இப்படி ஒரு சில இந்த 4 அ விதத்திலயும் நான் வந்து கூடுதலான கேள்விகள் கூடுதலான இல்ல. உங்களோட எம்சிக்யூ எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 4 வகைக்கு கீழ தான் உங்களுக்கு வந்து கேள்விகள் வரும். சரிதானே? இதுல உங்களோட இம்யூன் சிஸ்டத்த பொறுத்தவரைக்கும், இன்றைய கிளாஸ்ல நான் முழுக்க முழுக்க இம்யூன் சிஸ்டத்த பத்தி தான் கதைக்க போறோம். சரிதானே? ஆம் இது என்ன உங்களோட கழிவகற்றும் தொகுதியும் கதைக்கணும். சரியா? இன்றைய கிளாஸ் முழுமையாக இத உள்ளடக்கின மாதிரி தான் இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா, ஆம் என்னடா எனக்கு கொஞ்சம் தொண்டை வலி. சரிதானே? கிளாஸும் போட்டேன் நான். அப்ப இருந்தும் அந்த கிளாஸ கட் பண்ண இயலாண்டதால, இந்த கிளாஸ 2ஆ உடைச்சு செய்வோம்ன்னு தான் நினைச்சேன். இம்யூன் சிஸ்டத்துக்குரிய விஷயங்கள தனியாவும், கழிவகற்றும் தொகுதிக்குரிய சிஸ்டம் அந்த விளக்கங்கள் தனியாவும் உங்களுக்கு போகும். சரிதானே? அப்ப இன்னைக்கு நாங்க ஃபுல்லா இம்யூன் சிஸ்டத்த பத்தின கேள்விகள முழுமையா நாங்க அலசி ஆராய்வோம். ஆகவே இந்த 4 டைப்ல வரக்கூடிய கேள்விகள்ல, உங்களோட இம்யூன் சிஸ்டத்துல வரக்கூடிய கேள்விகள பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், எம்சிக்யூல உங்களுக்கு ஒன்று நேரடி கேள்வியாக சரிதானே? நேரடி கேள்வியாகவோ, 1வது டைப் கேள்வியாக, நேரடி கேள்வியாக நார்மலான எம்சிக்யூல வருது. அப்படி இல்லன்னு சொன்னா 4வது டைப் இருக்கு தானே? ஏபிசிடிஇ டைப். அதுல வந்து ஒரு டைப் கேள்வியாக, அதாவது உங்களுக்கு 22வது கேள்வியாக அல்லது 21வது இடத்துல அல்லது 44வது இடத்துல இம்யூன் சிஸ்டம் சம்பந்தமான கேள்விகள் காணப்படும். சரிதானே? அதேபோல ஸ்ட்ரக்சரையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா,
ஸ்ட்ரக்சர்லயும் நார்மலா ஒரு கேள்வி வருகுது பிள்ளைகள். தொடர்ச்சியாக வருகுது. இடையில 1, 2 வருஷங்கள் தான் வந்து மிஸ் ஆகியிருக்குது. ஸ்ட்ரக்சர்ல வார நேரம் பிள்ளைகள் கூடுதலாக வேறுபாடு, சரியா? அல்லது வந்து ஒப்பீடு அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து நான் சொல்றேன்டா, ம் அ நிற்புடன தொகுதியிலேயே நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, உயிர்ப்பான நிற்புடனத்துக்கும், மந்தமான நிற்புடனத்துக்கும் இடையிலான வேறுபாடு என்ன? அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா? அப்ப இப்படி ஒப்பீடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் கூடுதலாக ஸ்ட்ரக்சர்ல வரும். அடுத்தது எந்த கிளாஸுக்கு வர பிள்ளைகளுக்கு தெரியும்? ஸ்ட்ரக்சர் அமைப்புக்கு நாங்க சொல்றது, எங்கேயாச்சும் எங்களோட தியரியில நாங்க ஒரு வரைவிலக்கணத்த காண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு அ என்ன ஒரு டெஃபினிஷன் ஒண்ட நாங்க ஏதாவது ஒரு இடத்துல பார்க்கோம்னு சொன்னா, அந்த டெஃபினிஷன் கட்டாயம் எங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல ஒரு கேள்வியா வந்தே தீரும். 1 வருஷம் இல்ல, 1 வருஷம் வரும். சரியா? இதுக்கு நல்ல உதாரணம் நான் சொல்றேன்டா, உங்களோட யூனிட் 1 எடுத்து பாருங்க. சரிதானே? யூனிட் 1ன்னு சொல்றது வந்து கடும் சின்ன ஒரு என்ன உள்ளடக்கத்த கொண்ட ஒரு பகுதி. சரியா? அதுல இருந்து கேள்வி எடுக்கிறேன்னு சொன்னா, ஒரு ஆகையும் குறுகிய ஒரு பகுதிகளுக்குள்ள இருந்து தான் உங்கள்ட்ட வந்து கேள்விகள் எடுக்கலாம். அப்ப அந்த பகுதிக்குள்ள இருந்து கேள்வி எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கிறதும் இந்த டெஃபினிஷன்ல தான். வளர்ச்சி என்றால் என்னன்னு கேட்கலாம். விருத்தி என்றால் என்னன்னு கேட்கலாம். அனுசேபம் என்றால் என்னன்னு கேட்கலாம். அப்ப இப்படி உங்களுக்கு எந்த யூனிட் உங்களோட 10 யூனிட்டுக்குள்ளேயும் சரிதானே? டெஃபினிஷன் ஒன்று இருக்குன்னு சொன்னா, கட்டாயம் அத தெளிவா பாடமாக்கி வைங்க. அது உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்ட்ரக்சருக்கு வந்து கடுமையா உதவி செய்யும். சரிதானே? அடுத்தது எஸ்ஸேய எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எஸ்ஸே உங்களுக்கு தெரியும் 5வது யூனிட் எஸ்ஸே உங்களுக்கு தெரியும். மாறி, மாறி எங்களுக்கு வரும். நாங்க ஒரு சில என்ன பாஸ் பேப்பர நாங்க கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ற நேரம் தான், என்ன எங்களால கொஞ்சம் யூகிக்க இயலும். அடுத்த வருஷம் இந்த கேள்வி வருமா இல்லையான்றது. அப்படி நாங்க குடுத்தாலுமே பேப்பர் எடுக்கிறவர் வந்து அவரு தான் தீர்மானிப்பாரு. இத இந்த பகுதியில கேள்வி எடுக்கிறியா இல்லையான்றது அவரு தான் தீர்மானிப்பாரு. நாங்க கொஞ்சம் என்ன செய்யலாம், முன்னாயத்தமா நீங்க படிச்சுட்டு போறதுக்காக ஒரு எதிர்பார்க்கை வினாவுல வந்து தரலாம். சரியா? அப்ப எஸ்ஏயிலயும் பரவலாக வரக்கூடிய பகுதி தான் இந்த இம்யூன் சிஸ்டம். சரிதானே? அப்போ உங்களுக்கும் இந்த பகுதிய படிக்கிறதுக்கு 1வது பிரச்சனை என்னன்னா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளடக்கங்கள் தெரியணும். சரிதானே? எந்த ஒரு பகுதியினால், எந்த ஒரு தியரியினால் உங்களால வந்து சொல்ல இயலுமாக இருக்கணும். இந்தந்த தலைப்புகள் தான் அ என்ன இந்த பகுதிக்குள்ள காணப்படுது. அப்படின்றத உங்களால சொல்ல இயலுமான அளவுக்கு இருக்கணும். சரியா? அடுத்த விஷயம் பிள்ளைகள், நான் இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கிங் சிஸ்டம் சம்மந்தமாவும் ஒரு சில விஷயங்கள சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். சரியா? எல்லா இடங்கள்லயும் அத அ சொல்றதுக்கான வாய்ப்பு வந்து குறைய, மார்க்கிங் சிஸ்டத்த பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள் கட்டாயம் ஸ்ட்ரக்சர் கேள்விகளுக்கு நீங்க மார்க்கிங் அ ஸ்கீம் இல்லாம படிக்கிறேன்னு சொல்றது அநியாயம். சரியா? ஏன் அப்படி சொல்றேன்டா, கிளாஸ் அ அ கிளாஸ்ல வார புள்ளியில் இருந்தா உங்களுக்கு தெரியும். அடுத்தது நீங்க யாராவது ஒரு டீச்சர்ட்ட போயிருந்தா ச மா அ பேப்பர் மார்க்கிங் போகக்கூடிய டீச்சர்ஸ் மாரி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. ஸ்ட்ரக்சர பொறுத்தவரைக்கும் கீ பாயிண்ட்ஸ் அல்லது கீவேர்ட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. அப்ப அப்படி ஸ்ட்ரக்சர்ல ஒரு டெஃபினிஷன் வருதுண்டா, அந்த டெஃபினிஷன் கொஞ்சம் பெருசா இருக்கி, முக்கியமான பாயிண்ட்ஸ்கள் கூட இருக்கீன்னா, அத உடைச்சு மேக்ஸிமம் ஒரு 3 பாயிண்ட்ஸ் வார மாதிரி ஒரு டெஃபினிஷன் குடுக்கலாம். அப்ப ஒரு ஒரு வரைவிலக்கணம் சாதாரணமா கேட்காங்க அப்படின்னா, நீங்க நார்மலா எழுதிட்டு வந்தீங்கன்னா, அவங்க அந்த இடத்துல நீங்க அந்த கீவேர்ட மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா? அத உள்ளடக்கி எழுதியிருக்கீங்களான்றத பொறுத்து தான் உங்களுக்கு முழுமையான மார்க்ஸ்கள் கிடைக்குதா இல்லையான்றது தீர்மானிக்கப்படும். சரிதானே? ஸ்ட்ரக்சர பொறுத்தவரையும். அதே போல பிள்ளைகள், ஆம் ஸ்ட்ரக்சர்ல மைனஸ் மார்க்ஸ் இப்போதைக்கு இல்ல. சரிதானே? மைனஸ் மார்க் சிஸ்டம் அ கடந்த காலங்கள்ல கூடுதலாக இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, அது மேக்ஸிமம் இல்ல. சரியா? ஆ சம்டைம் கீ கேள்விகள் வார நேரம், அதுல வந்து மைனஸ் மார்க்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இன்னொரு இடத்துலயும் உங்களுக்கு மைனஸ் மார்க்ஸ் வருமுண்டு சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு விஷயம் உங்கள்ட்ட கேட்காங்க அப்படின்னா, நீங்க தேவைக்கில்லாம பிழையான ஆன்ஸரையும் நீங்க குடுத்தீங்கன்னு சொன்னா, சம்டைம் அப்படியல் வந்து வரலாம். சரிதானே? நாங்க ஏன் பிள்ளைகள் நாங்களாவே போய் என்ன பேப்பர் கரெக்ஷன் பண்ற ஆளுக்கு இந்த மார்க்ஸ்ல கொஞ்சத்த எடுங்கன்னு நாங்களாவே ஏன் குடுக்கணும்? என்னத்த நான் கேட்கிறேன். சரியா? நீங்க படிச்சுட்டு போற நேரமே பெர்ஃபெக்ட்டா படிச்சுட்டு போங்க. அதத்தான் சொல்றேன். ஸ்கீம் பார்த்து படிங்க, ஸ்கீம் பார்த்து படிங்க அப்படின்னு சொல்றது வந்து இதுக்காகத்தான். சரியா? நாமளே ஏன் வாண்டட்டா போயிட்டு எங்கட மார்க்ஸ நீங்க எடுங்கன்னு சொல்ல. ஒரு கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? சாலிடா தெரியுமா? எழுதிட்டு வாங்க. சரியா?
தெரியான்னு சொன்னா, அது நீங்க உங்களால எவ்வளோ இயலுமோ, உங்களால எவ்வளோக்கு எழுத இயலுமோ எழுதிட்டு வாங்க. ஆனா, அந்த கேள்விக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை எல்லாம் அதுக்குள்ள கொண்டு வந்து போட்டு, பிழையான விஷயங்களை எல்லாம் எழுதாதீங்க. அப்ப இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஆரம்பத்துல இருந்தே நீங்க செஞ்சிருக்கணும். ஸ்கீம் பார்த்து கட்டாயம் படிச்சிருக்கணும். இனி படிக்கலன்னாலும் பிரச்சனை இல்ல. 2019 இருந்து 2025 வரைக்கும் ஸ்கீம் எடுங்க பிள்ளைகள். ஸ்கீம் இல்லாதவங்க என்கிட்ட வந்து கேளுங்க. 2019 இருந்து 25 வரைக்கும் உள்ள மார்க்கிங் ஸ்கீம் நான் தாரேன். சரியா? அப்ப ஸ்கீம் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி பாயிண்ட்ஸ் குடுத்திருக்காங்க. எது எதுக்கு வந்து மார்க்ஸ் குடுத்திருக்காங்க. எது எதுக்கு மார்க்ஸ் இல்லாம ஆக்கியிருக்காங்கன்றத ஒருக்கா பாருங்க. சரியா? அதுல கடும் முக்கியமானன்னு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஒப்பீடு சம்பந்தமான கேள்வி இப்படி வார நேரம், இந்த ஒப்பீட்டுல உங்களுக்கு வேறுபாடோ, இப்ப உதாரணத்துக்கு வந்து, ஒளி நுணுக்கு காட்டிக்கும், அதே மாதிரி இலத்திரன் நுணுக்கு காட்டிக்கும் இடையிலான வேறுபாடு கேட்காங்க அப்படின்னா, சில பேர் என்ன செய்யறேன்டா, அவன் தந்திரிப்பான். ஒரு குறிப்பிட்ட அளவு இடம் தான் தந்திரிப்பான். ஸ்ட்ரக்சர்ல எழுதுறதுக்கு சரிதானே? அப்ப அந்த அந்த இடைவெளிக்குள்ள என்ன செய்யறேன்டா, சில பேர் அட்டவணை அடிக்கிற சரியா? இத முழுமையாக தவிர்ந்து கொள்ளுங்க. சில ஸ்கீம்ல இப்ப இப்ப லாஸ்ட் இயர் ஸ்கீம்ல எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க அட்டவணையா இருந்தாலும் புள்ளி குடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஆனா, அதை எப்ப இல்லாம ஆக்குவாங்க, எப்ப அத குடுப்பாங்கன்றது எங்களால சொல்ல இயலா. ஒரு அந்த ஸ்கீம் எடுக்கிற ஒரு ஆள் தான் தீர்மானிப்பாரு. சரியா? நான் அதத்தான் சொல்றேன். நீங்களாகவே போயிட்டு மார்க்ஸ இழக்கிறதுக்கு ஒரு வாய்ப்ப உருவாக்காதங்க. எழுதுற நேரமே பெர்ஃபெக்ட்டா எழுதிட்டு வாங்க. ஒப்பீடு கேட்காங்களா? அந்த லைன்ல எழுதுங்க. வரி வரியா எழுதி வச்சுட்டு வாங்க. சரியா? இப்போ ஒரு ஒப்பீட ஒரு லைன்ல அப்படியே எழுதுங்க. சரிதானே? இப்ப நான் சொன்ன உதாரணம் தான். ஆ இலத்திர நுணுக்கு காட்டிக்கும், ஒளி நுணுக்கு காட்டிக்கும் இடையிலான வேறுபாடு உங்கள்ட்ட கேட்காங்கண்டா, அத அழகா மென்ஷன் பண்ணி எழுதுங்க பிள்ளைகள். ஒளி நுணுக்கு காட்டியில வந்து ஒளிக்கற்றைகள் பயன்படுத்தப்படும் அப்படின்னு போட்டுட்டு, கமா போட்டுட்டு, அங்கால இலத்திர நுணுக்கு காட்டியில வந்து இலத்திரன் பயன்படுத்தப்படும் அப்படின்றத எழுதுங்க. சரியா? அப்ப இப்படி ஒரு லைனா அந்த வேறுபாட எழுதி வச்சுட்டு வாங்க. சரியா? இது வந்து நான் ஸ்ட்ரக்சருக்கு சொல்லுவேன். அதே மாதிரி இன்னொரு அ மிக முக்கியமான விஷயம் காணப்படுது பிள்ளைகள். ஸ்ட்ரக்சர்ல சில ஆட்கள் வந்து படிக்கிற நேரம் அவசரத்துல சில ஷார்ட் ஃபார்ம் வந்து யூஸ் தெரியும் தானே? அதுல கடும் முக்கியமா இந்த பில்லியன் வருடங்களுக்கு முதல், மில்லியன் வருடங்களுக்கு முதல் இந்த 2க்கும் இப்படியான ஷார்ட் ஃபார்ம் எல்லாம் யூஸ் பண்றது கூட. சரியா? இதெல்லாம் முற்றாக தவிர்ந்து கொள்ளுங்க. நீங்க ஷார்ட் ஃபார்ம் வந்து எழுதாதங்க. சரியா? அதே மாதிரி அ இந்த முதலுரிமை முதலுரிமைன்னு இல்ல. என்னது ஆர்இஆர், எஸ்இஆர் இருக்குதானே. அழுத்தமற்றாக முதலுரு சிறுவலை, அழுத்தமானாக முதலுரு சிறுவலை. அப்ப இது 2ல நீங்க என்னத்த பயன்படுத்துறது பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் நான் சொல்லுவேன்னா, நீங்க தெளிவா எழுதிட்டு வாங்க. சரியா? அழுத்தமான அகமுதலுரு சிறுவலை அப்படி என்றும் தமிழால எழுதுங்க பிள்ளைகள். நீங்க குறியீட பாவிப்போம் என்று போயிட்டு அந்த இடத்துல குறியீடு பாவிக்காதங்க. அடுத்தது இன்னும் சில ஆட்களுக்கு பழக்க தோஷம் என்னன்னா, இலத்திரனுக்கு இந்த மாதிரியான ஒரு குறியீடு யூஸ் பண்றேன். சரியா? இதெல்லாம் நீங்க தவிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் உங்களோட ஸ்ட்ரக்சர்ல. சரிதானே? இது வந்து ஸ்ட்ரக்சர் கதை. அடுத்தது ஸ்ட்ரக்சர்ல இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா, இப்ப கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு டைம் லிமிட் சொல்றான். ஆ என்ன 120 நாட்கள் அப்படின்னு சொல்றான்னுண்டா, எல்லாருக்கும் தெரியும் 120 நாட்கள்ன்னு சொன்னா, அ என்ன 4 மாதங்கள் அப்படின்னு தெரியும் எல்லாருக்கும். சரியா? நீங்க பெரிய அந்த மாதிரி வந்து உங்களோட திறமைய அதுல கொண்டு போய் காட்டாதங்க. சரியா? நீங்க ஸ்கீம் எடுத்து பார்த்தாலே விளங்கும். அதுக்கெல்லாம் பிழை குடுத்திருக்காங்க பிள்ளைகள். சரியா? அப்ப அதெல்லாம் வந்து நீங்க தெளிவா பார்த்து, என்ன படிச்சுட்டு போய் எழுதுங்க. ஸ்கீம பார்த்து படிச்சுட்டு போய் எக்ஸாம செய்யுங்க. சரிதானே? அதே மாதிரி எஸ்ஏ எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சிலாக்கள் பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எஸ்ஏ எழுதுற. எஸ்ஏன்னு சொல்றதே பிள்ளைகள் கட்டுரை வினா. சரியா? அத நீங்க பந்தி பந்தியா தானே எழுதணும். சரியா? அப்ப பந்தி பந்தியா அந்த விஷயங்கள என்ன செய்யுங்க, தெளிவான முறையில வந்து குடுங்க. சரியா? இன்னும் சில பேர் ஒரு சில இடங்கள்ல குறிப்பிட்டு விளக்குக அப்படின்னா 1, 2, 3 போட்டு குறிப்பிட்டு போட்டு விளக்குற. சரியா? இந்த வேலைய வந்து தவிர்ந்து கொள்ளுங்க. நீங்க அந்த பந்தி எழுதுற நேரமே உங்கள குறிப்பிட சொல்றாங்க. உதாரணமா வந்து சிறுநீராக்கத்தின் படிமுறைகள உங்கள குறிப்பிட சொல்றாங்கன்டா, நீங்க வந்து தொடர்ச்சியாகவே வந்து அப்படியே எழுதிட்டு போங்க. சரியா? பக்கத்து பக்கத்துல கமா, கமா போட்டே அந்த 3 படிமுறையையும் குறிப்பிட்டு, அதுக்கு பிறகு என்ன ஒவ்வொரு படிமுறையையும் விளக்கி அந்த பந்தி பந்தியா அத வந்து குடுத்துட்டு போங்க. சரியானே? அப்ப இப்படியான விஷயங்கள வந்து கவனத்துல கொள்ளுங்க. அடுத்தது படம் சம்பந்தப்படுற ஒரு கட்டுரை வினா உங்களுக்கு வந்து அ ஏதாவது இடத்துல வந்து சம்மந்தப்படுதுன்னா, கட்டாயம் நான் சொல்ற விஷயம்
படத்த வந்து மெயின் பண்ணி உங்களோட பாயிண்ட்ஸ்கள ஞாபகப்படுத்துங்க. சரியா? இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு ஆம் என்ன சொல்லலாம்டா? சரி. வேரின்ற முதலான கட்டமைப்ப எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஆ என்ன "ஒரு வித்திலை, இரு வித்திலை" அப்படின்னு காணப்படுது. அப்ப எங்களுக்கு வந்து கட்டமைப்பு தந்திருக்காங்க. படம் தந்திருக்காங்க. சரியா? அந்த படத்த நீங்க படிக்கிற நேரமே என்ன செய்யணுமாண்டா, அந்த பாயிண்ட்ஸ்கள் உங்களோட ரிசோர்ஸ்ல தெளிவா தந்திருக்கான் பிள்ளைகள். வெளிய இருந்து உள்ளுக்கு போற மாதிரி தான் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆகையும் வெளிப்புறமான கட்டமைப்புல இருந்து உள்ளுக்கு போற மாதிரி தான் பாயிண்ட்ஸ் சரியா? அந்த பாயிண்ட்ஸ்ல ஓடருக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா, படத்த கீறி படத்துல நம்பர் போடுங்க. சரியா? படத்துல நம்பர போட்டு, அதுக்கு பிறகு அந்த பாயிண்ட்ஸ ஞாபகப்படுத்துங்க. அப்ப உங்களுக்கு என்ன செய்யுமாண்டா, நீங்க உங்களோட ஃபைனல் எக்ஸாம் எழுதுற நேரம், எக்ஸாம் ஹால்ல போய் இருந்தீங்கன்னா, நீங்க கண்ண மூடினாலே உங்களுக்கு அதுல கட்டமைப்பு ஞாபகத்துக்கு வரும். நீங்க குறிச்சது ஞாபகத்துக்கு வரும். அப்ப அந்த ஆர்டர் ஞாபகத்துக்கு வரும். வெளியில இருந்து என்னென்ன கட்டமைப்பு இருக்கு ஞாபகத்துக்கு வரும். அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ்ல நீங்க எத எத விவரிச்சு எழுதணும்ன்றதெல்லாம் உங்களுக்கு தெளிவா ஞாபகம் வந்துரும். இந்த இந்த மாதிரி நீங்க படிக்கிறது. சரிதானே? அடுத்தது இன்னும் ஒரு சில அ விஷயம் வந்து காணப்படுது. எங்களுக்கு ரிசோர்ஸ்ல ஒரு சில இடங்கள்ல படம் தரல. சரியா? அந்த படம் தராத விஷயங்களுக்கு, நீங்க படத்த தேடுங்க. சரிதானே? அப்ப படத்த தேடி, அந்த படம் உண்மையாவே அந்த செயல்முறை எப்படி இருக்கு? எப்படி நடக்குதுன்றத முதலாவது நீங்க ஆ என்னது நல்லா எடுங்க. உங்களோட மனசுல எடுங்க. சரிதானே? அதுக்கு பிறகு நீங்க அந்த பாயிண்ட்ஸ வந்து விவரிச்சு எழுதுங்க. உங்களுக்கு தெரியுமா பிள்ளைகள், இப்படி ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. எங்கட மனசுல வந்து நாங்க ஒரு சில விஷயங்கள கற்பனையாக நினைச்சு நாங்க அ இப்படித்தானே இந்த கதைகள் எல்லாம் எழுதுறவங்கள பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு உண்மையிலுமே வந்து அந்த அந்த சீன் எல்லாம் அவங்க எங்கேயுமே பார்த்துட்டு வாரல்ல. சரிதானே? எல்லாம் அவங்களோட மைண்ட்ல வாரது தான். அத வச்சு தான் அவங்க அந்த கதைய எழுதி முடிப்பாங்க. சரியா? எங்கட பயாலஜிய பொறுத்தவரைக்கும் சரிதானே? படம் எல்லாத்துக்கும் படம் இருக்கு. டிஎன்ஏன்னு சொன்னா அக்கு வேற, ஆணி வேற பிரிச்ச மாதிரி படம் இருக்கு. அப்ப இப்படி ஒவ்வொன்றுக்கும் படம் இருக்கு. அந்த ப்ரோசஸ் வந்து இப்ப உதாரணத்துக்கு எங்கட அ ஹார்ட் வந்து இதய துடிப்பு ஸ்டார்ட் ஆகுறதுலருந்து, முடியறதுலருந்து குருதி என்னது அ ஒரு அமுக்கத்த பிரயோகிச்சு அந்த குருதி பம்ப் பண்ணப்படுறதுல இருந்து அதெல்லாம் அந்த சிஸ்டத்துக்கெல்லாம் தெளிவான வீடியோக்கள் காணப்படுது. சரியா? அப்ப அதெல்லாம் ஒருக்கா ஒருக்கா எடுத்து பாருங்க. அப்போ உங்களுக்கு என்ன செய்யுமாண்டா, அந்த அந்த அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் வார நேரம் உங்களுக்கு தெளிவா விளங்கும். சரிதானே? அப்ப இதயத்திட கட்டமைப்ப உண்மையான கட்டமைப்ப எடுத்து பாருங்க. எங்க முக்கூறு வாழ்வு காணப்படுது, இருகூறு வாழ்வு எங்க காணப்படுதுன்றதுல இருந்து எல்லாம் தெளிவா உங்களுக்கு ஞாபகம் வரும். சரியா? அப்ப நான் அதத்தான் சொல்றேன். படம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு எஸ்ஸே வருதா, தெளிவா வந்து படத்த ஞாபகம் வச்சுட்டு போங்க. சரியா? படம் ஞாபகம் இருந்தா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகாது. உங்களுக்கு ப நார்மலா ஞாபகத்துக்கு வந்துரும். சரியா? அடுத்தது வந்து இப்படி சொல்லப்படாதா, இந்த வேலை செய்யக்கூடாது. என்னன்னா படத்த தானே பார்க்க சொன்னேன். படம் மட்டும் போதும். அ பாயிண்ட்ஸ வந்து பாடமாக்க தேவையில்ல அப்படின்னு நினைக்கக்கூடா. கட்டாயம் நீங்க படம் ஞாபகத்துல இருந்தாலும், ஒரு சப்போர்ட்டுக்கு பாடமாக்கியும் வச்சுட்டு போய் என்னது எழுதுறத பாருங்க. சரியா? எக்ஸாம அந்த மாதிரி வந்து அணுகுங்க. நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டு போய், எக்ஸாம வந்து செஞ்சுட்டு வாங்க பிள்ளைகள். சரிதானே? இப்ப நாங்க எங்களோட விளக்கத்துக்குள்ள வருவோம். இதெல்லாம் உங்களோட ஃபைனலுக்குரிய விஷயங்கள். இப்ப நான் சொன்ன அவ்வளோ. சரிதானே? அப்ப அந்த விஷயங்கள வந்து ஒருக்கா கவனத்துல எடுங்க. கூடுதலா என்ன செய்யுங்கண்டா, இந்த ஏபிசிடிஇ டைப் கேள்விகளுக்கு ரெடி ஆகுங்க. சேர்மான கேள்விகள் வருது. அத ஒன்றோட ஒன்று கோர்த்து, அ ஒரு விஷயம் இன்னொரு இடத்துல சம்மந்தப்படுதா, அத அந்த இடத்துல வந்து பிரயோகிச்சு, அத ஒருக்கா நீங்க நல்ல ஆழமா வந்து படிச்சுட்டு போங்க. சரியா? இப்ப வரக்கூடிய ஆம் அதாவது 2019ல வந்த கேள்விக்கும், இப்ப 2025ஆம் ஆண்டு வர எம்சிக்யூ கேள்விக்கும் இடையில பாரிய அளவுல வித்தியாசம் காணப்படுது. சரியா? 2019லாம் வந்த கேள்வி நேரடியா நாங்க யோசிச்சு விட எடுத்துட்டு போயிரலாம். ஆனா 2022, 23, 24, 25 பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க கொஞ்சம் இருந்து யோசிக்கணும். சரியா? சில பிள்ளைகளுக்கு வந்து தெளிவான பிழை எங்க இருக்கின்றதே விளங்குறல்ல. சரியா? அப்படித்தான் வந்து நுணுக்கமான கேள்விகள். உங்கள பயங்காட்டணும்ன்றதுக்காக சொல்லல. கேள்விட விதத்த நான் சொல்றேன். நீங்களும் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் கதைக்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கும் கட்டாயம் தெரிய வரும். சரியா? அப்ப அதுக்கு நீங்க என்னது தெளிவாத்தான் படிச்சுட்டு போகணும். சரியா? அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்றேன் பிள்ளைகள். எக்காரணத்த கொண்டும் இந்த யூனிட் தேவல்ல. இந்த யூனிட் தான் தேவை. இத மட்டும் படிச்சுட்டு போய் மார்க்ஸ் எடுக்கலாம். அப்படி என்று ஒரு மைண்ட் செட்ல இருந்து எக்ஸாமுக்கு போகாதங்க. சரிதானே?
இந்த நான் நார்மலா சொல்றேன். 6வது யூனிட்டுக்கும் 7வது யூனிட்டுக்கும் தான் நீங்க ப்ராப்பரா ஒரு இடத்த போய் தியரி படிக்கணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கும். சரியா? நீங்க செல்ஃபா படிச்சு விளங்க இயலாத அளவுக்கு அ விளங்காத மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனா, அதுக்கு பிறகு வரக்கூடிய இந்த 8வது யூனிட், 9வது யூனிட், 10வது யூனிட் எல்லாம் பிள்ளைகள் சின்ன சின்ன யூனிட். சரிதானே? உங்களுக்கும் இப்ப நான் வந்து 2022ல இருந்து இப்ப வரைக்கும் கிளாஸ் செஞ்சுட்டு இருக்கேன். சரியா? இந்த கிட்டத்தட்ட ஒரு என்ன 4 வருஷம், 5 வருஷம் ஆகுது. சரிதானே? இதுல நான் பரவலா கண்ட விஷயம் என்னன்னா, பிள்ளைகள் கடைசி டைம்ல என்கிட்ட வந்து சொல்ற ஆ டீச்சர் நான் வந்து ஃபர்ஸ்ட் 5 யூனிட்டும் நல்ல கிளியரா படிச்சிருக்கேன். சரிதானே? 6வது யூனிட், 7வது யூனிட், 8வது, 9, 10 இந்த யூனிட் எல்லாம் நான் படிக்கல. ஃபர்ஸ்ட் 5 யூனிட்டையும் படிச்சு நான் ஒரு சி ரிசல்ட்ஸ் எடுக்கலாமான்னு வந்து கேட்கிறேன். அல்லது பி எடுக்கலாமான்னு கேட்கிறேன். ஏ எடுக்கலாமான்னு கேட்பாங்க. சரியா? ஒரே ஒரு பதில் தான். எந்த ஒரு பாடத்தையும் நாங்க இது வந்து எங்கட மார்க்ஸுக்கு தேவையில்ல. இந்த பாடமெல்லாம் இல்லாம நாங்க பாஸ் ஆகிரலாம். அப்படின்னு நினைக்கிற மாதிரி இல்ல. சரியா? இப்ப கேள்விகள பொறுத்தவரைக்கும் பரவலா கேள்விகள் வருது. எல்லா யூனிட்லயும் ஆழமான கேள்விகள் வருது. பிராக்டிகல் எடுத்தீங்கன்னு சொன்னா, அதுலயும் ஸ்ட்ரக்சர்ல கேள்வி போடுறாங்க. அடுத்தது வந்து எம்சிக்யூல வருது. இப்ப நுணுக்கு காட்டிட்ட பிராக்டிகல் எடுத்தீங்கன்னா, அதுல கேள்விகள் வருது. என்ன நாங்க ஒரு வெங்காயம் மேற்றோல் அ உரிய நாங்க பார்க்க போறோமாண்டா, அத வந்து என்னென்ன ஸ்டெப் நாங்க பயன்படுத்துறோம், அத வந்து ஒழுங்குபடுத்துற மாதிரியான கேள்விகள் வருது. அப்ப எந்த ஒரு பகுதியையும் நாங்க எங்களுக்கு தேவையில்ல அப்படின்ட்டு உட்டுட்டு போக இயலாத அளவுக்கு தான் இப்ப கேள்விகள் வருது. சரிதானே? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு 5 யூனிட் நீங்க நல்ல தெளிவா படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்ல பிள்ளைகள். இப்ப 5 யூனிட்னா நீங்க 5 யூனிட்லயும் என்ன ஃபுல் மார்க்ஸா எடுக்க போறீங்க? இல்லையே! மனுஷன் என்ற வகையில கொஞ்சம் சரி மார்க்ஸ் இழக்கப்படும். அப்ப அந்த மார்க்ஸ் எல்லாம் நிவர்த்தி செய்றதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த 8, 9, 10 இந்த யூனிட். சரிதானே? சின்ன யூனிட்டுகள் தான். பார்க்கறதுக்கு தானே உங்களுக்கு பெருசா இருக்கும். 8வது யூனிட்ட சம்மரி பண்ணி எடுங்க. சூழல் தொகுதிகள, அங்க காணப்படக்கூடிய விலங்குகள, தாவரங்கள எல்லாத்தையும் சம்மரி பண்ணி எடுங்க. வடிவான ஒரு சம்மரி ஒன்று வரும். A4 ஷீட் எடுத்து, அத வந்து வடிகட்டி எடுத்தீங்கன்னா, கடும் குறைவான ஒரு அ தாள்ல வந்து உங்களுக்கு முழுமையான விளக்கம் கிடைக்கும். சரிதானே? அதே மாதிரி தான் 9வது யூனிட்டும் எந்த ஒரு ஆசிரியரும் உங்களுக்கு படிப்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரியா? அப்படியான ஒரு யூனிட் 9வது யூனிட். அதுலயும் பெரிய அந்த சிஸ்டம், இந்த சிஸ்டம், ப்ராசஸ் இப்படி நடக்குது. அப்படி என்றெல்லாம் விளங்குற அளவுக்கு ஒன்றுமே இல்ல. சரிதானே? அதையும் சம்மரி பண்ணி எடுங்க. வடிச்சு எடுங்க 9வது யூனிட்டையும். 10வது யூனிட்ல வேணும் வேண்டாம். உங்களுக்கு ஒரு சில விளக்கங்கள் விளங்கணும்ன்ற மாதிரி இருக்கலாம். அதுலயும் பெரும்பாலான பகுதி நீங்க செல்ஃபா படிச்சு விளங்கக்கூடிய பகுதி தான் அதிகம். சரிதானே? நீங்க 5 யூனிட்ட நல்லா படிச்சு கிளியர் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் தேவை கட்டாயம். அதுக்கு ஒரு ஒரு என்னது ஒரு ஒரு ஆப்ஷன் பியா நீங்க 8வது, 9வது, 10வது யூனிட்டையும் படிச்சுட்டு போங்க. அதுக்காக 6வது, 7வது யூனிட் நீங்க படிக்க வேணான்னு சொல்லல. படிங்க. அதையும் நீங்க தெளிவா படிச்சுட்டு போனீங்கன்னா என்ன நடக்க போகுது? ஒன்றும் குறைய போறல்ல. மார்க்ஸ் தான் கூடும். நீங்க பில இருக்கீங்களா? ஏக்கு போவீங்க. சி லெவல்ல இருக்கீங்களா? என்ன பி ரிசல்ட்ஸ்க்கு போவீங்க. அப்ப எல்லாமே வந்து பிள்ளைகள் நீங்க படிக்கிற விதத்துல தான் இருக்கு. சரியா? நீங்க யோசிக்கிற உங்களோட மனசுல நீங்க என்ன நினைக்கீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த பேப்பரும் அமைய போகுது. சரிதானே? அப்ப எல்லாம் அத சுத்தி தான் இருக்க போகுது. இந்த சொல்லுவாங்க தானே, "எத நினைக்கிறாயோ அதுவே தானா ஆகுவீங்க" அப்படின்னு சொல்லி. அது வந்து உண்ம பிள்ளைகள். சரியா? அப்ப நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்ப சில ஆட்களுக்கு என்னடா கடைசி டைம்ல இப்படி ஒரு பிரச்சனை வரும். எனக்கு ஒன்றும் தெரியா. எல்லாம் மறந்த மாதிரி இருக்கின்ற ஒரு பிரச்சனை வரும். சரிதானே? அது வந்து ஒரு போலியான ஒரு விஷயம். சரியா? எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பிரம்மை. ஆனா நீங்க உண்மையாவே எல்லாம் படிச்சு தானே இருப்பீங்க. கடைசி டைம்ல இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் அது இது எல்லாம் வந்து உங்கள கொஞ்சம் லைட்டா குழப்பி விட்டுட்டு போயிரும். சரிதானே? அதால தான் உங்களுக்கு அப்படி ஒரு அ தோட் சரியா? மத்தும்படி ஒரு பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு. தாராளமா போய் நல்லபடியா எழுதிட்டு வாங்க. சரிதானே? அப்ப எங்கட நிற்புடனம் சம்பந்தமான விளக்கங்களுக்குள்ள நாங்க இப்ப வருவோம். அதுக்கு முதல் எங்கட கிளாஸ பொறுத்தவரைக்கும் சரியா? அதுலயும் பேப்பர் கிளாஸ் கொஞ்சம் நல்ல ஆக்டிவான கிளாஸ். சரியா? கிளாஸ்ல வந்து கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்பேன்னு சொன்னா, பேர சொல்லியெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேன். ஆ பொதுவாக வந்து கேள்வி கேட்கப்படும். ஆ விளக்கம் சொல்ல இயலுமானவங்க, ஆன்சர் சொல்ல இயலுமானவங்க, ஒண்ணும் யோசிக்க தேவையில்ல. உங்கள யாரும் ஜட்ஜ் பண்ண போறதும் இல்ல. இவனுக்கு விளக்கம் தெரியா, இவருக்கு விளக்கம் தெரியும் அப்படின்னு சொல்ல போறதும் இல்ல. சரியா? விட தெரியுமோ தெரியாதோ, உங்களுக்கு ஒரு ஐடியா வருதா? ஒரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வருதா?
வாய தொறந்து சொல்லிட்டு போங்க. சரியா? ஆ என்ன அப்படி படிச்சீங்கன்னா தான், இந்த இடத்திலேயே உங்களோட பிழைகள் திருத்தப்படும். பூரணமான விளக்கம் உங்களுக்கு இந்த இடத்திலேயே கிடைக்கும். ஆ கிளாஸுக்கு வர பிள்ளைகளுக்கு தெரியும். ஆம் என்னது கட்டாயம் எங்கட கிளாஸ் அதுலயும் பேப்பர் கிளாஸ் கொஞ்சம் விட சொல்ற மாதிரி இருக்கும். ஆ புதுசா இந்த கிளாஸுக்கு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளும் அப்படி இருப்பீங்கன்னு நம்புறேன். சரிதானே? அப்ப எங்கள விஷயத்துக்குள்ள வருவோம். நிற்புடனம். நிற்புடனம் என்று எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல நான் மார்க் பண்ணி இது ஒரு மாதிரி ஆயிருச்சு பிள்ளைகள். ஆனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இவ்வளவுதான் உங்களோட தியரி. சரியா? நிற்புடனம் எடுத்தீங்கன்னா, முதலாவது விஷயம் வந்து சாரி. முதலாவது விஷயம் வந்து உள்ளார்ந்த நெற்படனம். அதே மாதிரி பெற்ற அல்லது இசைவாக்க நெற்படனம். இது 2ம் ஒரு விதமாக நாங்க பார்ப்போம். அத தாண்டி எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த உயிர்ப்பான நெற்படனமும், மந்தமான நெற்படனமும். சரியா? இதுல உள்ளார்ந்த நெற்படனத்த எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 2 விதமான பாதுகாப்புகள் எங்கள வந்து கதைப்பாங்க. அதாவது முதலாவது விஷயம் உள்ளார்ந்த நெற்படனம்னு சொன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். சரியா? அப்ப இப்ப நாங்க சொல்லுவோம் என்ன நெற்படன தொகுதியே என்னத்துக்கு இருக்குன்னு சொன்னா, எங்கட வீட்டுக்குள்ள ஒரு கள்ளன் வாரானண்டா, அவன் லேசா எங்கட வீட்டுக்குள்ள வந்துரையலாம். சரியா? அவன் முதலாவது என்ன செய்யணும்? அந்த கதவ தாண்டி வரணும். மதில் தாண்டி வரணும். மதில் தாண்டி உள்ளுக்கு வந்தாலும், ஏதோ ஒரு விதத்துல எங்கட வீட்டு உள்ளுக்கு வரணும். ஒண்ணு கதவ உடைச்சிட்டு வரலாம். இல்லையா, அ என்ன ஒரு ஓடு போட்ட வீடுன்னு சொன்னா, ஓட்ட கழட்டிட்டு இறங்கலாம். அப்ப இப்படி ஏதோ ஒரு வழியில அவன் வரணும் தானே! அத தடுக்கிறதுக்கு தானே நாங்க இந்த பாதுகாப்பு அரண்களை எல்லாம் ஏற்படுத்தி, பெரிய பெரிய மதில் எல்லாம் கட்டி வச்சு, இப்படியான சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்கோம். அப்ப அதே சிஸ்டம் தான் எங்கட உடம்புக்கும். சரியா? எங்கட உடம்புன்னு சொல்றதும் ஒரு வீடு. சரிதானே? அப்ப எங்கட வீட்டுக்குள்ள, எங்கட உடம்புக்குள்ள தேவையில்லாத ஆட்கள் எல்லாம் நினைச்ச மாதிரி வந்துட்டு போகலாம். சரியா? அத இல்லாமக்கிறதுக்காக இறைவன் வகுத்து வச்ச ஒரு திட்டம் தான் நெற்புடன தொகுதின்னு சொல்றது. அப்ப ஒரு ஒரு ஆள் வந்து எங்கட வீட்டுள்ளுக்கு வாராருண்டா, ஆகையும் ஃபர்ஸ்ட்டுக்கு அவர் ஃபேஸ் பண்ற ஒரு ஒரு தடயம்டா, எங்கட வீட்டு கதவு, வீட்ட சுத்தி இருக்கக்கூடிய மதில். சரிதானே? அதுதான் எங்கட உள்ளார்ந்த நெற்புடனம். சரியா? முழுக்க முழுக்க அதுதான். ஆ அதே மாதிரி இப்ப வெளியில இருந்து வாராரு அப்படின்னு சொன்னா, அதுக்கு பிறகு உள்ளுக்கு என்டர் ஆயிட்டாருன்னா, அங்க வச்சும் அவருக்கு ஒரு அடி விழணும் தானே! அதெல்லாம் சேர்ந்தது தான் எங்களுக்கு இந்த ஆ என்னது உள்ளார்ந்த நெற்புடனமாக இருக்க போகுது. சரியா? அப்ப இத தாண்டி எங்களுக்கு அடுத்ததாக அ என்ன நாங்க உள்ளார்ந்த நெற்புடனத்துல 2 வகை பார்ப்போம். அதத்தான் நான் இப்ப ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி இசைவாக்க நெற்புடனம் அல்லது பெற்ற நெற்புடனம்னு சொல்லுவோம் நாங்க. அதாவது இப்போ ஒரு 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 கள்ளன் எங்கட வீட்டுள்ளுக்கு வந்துட்டு போய்ட்டான். நாங்க அவன அடையாளம் கண்டுட்டோம்ன்னு சொன்னா, அவன் அடுத்த தரம் வந்தா, அவன் கள்ளனா இல்ல எங்கட சொந்தக்காரனான்னு சொல்லி எங்களுக்கு தெரியணும். சரியா? அப்ப அதுக்கு ஒரு மெமரி பவர் ஒண்ணு வேணும் தானே! அதுதான் எங்கட பெற்ற அல்லது இசைவாக்க நெற்புடனம் அப்படின்னு சொல்லுவோம். இத பேஸ் பண்ணி தான் அது இருக்கும். சரிதானே! அடுத்த ஒரு விதமான ஒரு நெற்புடனம் தான் இந்த உயிர்ப்பானதும், மந்தமானதுமான நெற்புடனம். சரியா? அப்ப உயிர்ப்பான மந்தமான நெற்புடனம்னு கேட்டீங்கன்டா, எங்களுக்கு கண்ணால நிறைய நாளைக்கு அந்த ஒரு வீட்டுக்குள்ள தேவையில்லாம வந்தான் தானே! அவன்ட ஞாபகம் எங்களுக்கு மிச்ச நாளைக்கு எங்கட ஞாபகத்துல இருக்குன்னு சொன்னா, அத நாங்க உயிர்ப்பான நெற்புடனம்னு சொல்லுவோம். அடுத்தது மந்தமான நெற்புடனம்டா, குறுகிய காலத்துல நாங்க வந்துட்டு போனவன் யாருன்னத மறந்துட்டோம்டா, அத நாங்க மந்தமான நெற்புடனம்னு சொல்லுவோம். சரியா? இவ்வளவுதான் இதுல சம்மரி. சரிதானே? அதுல உள்ளார்ந்த நெற்புடனத்துல நாங்க 2 விதமான இப்ப நான் சொன்னேன். வெளியில இருந்து வரக்குள்ளேயே ஒரு தடயம் ஒண்ணு காணப்படும். அந்த தடைய பத்தி நாங்க பார்க்கிறது தான் புறத்தடி பாதுகாப்பு. அப்ப அதுல எங்களுக்கு தோல், சீதமென்சவ்வு, சுரப்புகள் இது 3 பேரும் சம்மந்தப்படுவாங்க. தோல தாண்டி எங்கட என்ன அ சில பகுதிகள் எங்களுக்கு வெளியில திறக்குது. அதாவது அ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் உள்ளுக்கு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எங்கட வெளியில திறந்து அப்படியே எங்கட உடலுக்குள்ள போற மாதிரி இருக்கும். சரியா? அப்ப இதுக்கு வந்து ஒரு தடை ஒண்ணு இல்ல தானே! அப்ப அதுக்குள்ளால தப்பி தவறி எவனாச்சும் போனா, அவன என்ன செய்யணும்? புடிச்சு வைக்கணும். அப்ப அதுக்குரிய ஒரு பாதுகாப்பு, சீதமென்சவ்வு காணப்படுறது. சில சில சுரப்பிகள் காணப்படுறது. அப்ப இப்படி புறமாக காணப்படக்கூடிய எல்லா பகுதிகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் புறத்தடை பாதுகாப்பு. இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் எங்கட உடலுக்கு உள்ளுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்னா, உள்ளுக்கு வச்சு ஏதோ ஒரு விதத்துல அவன அடிச்சு சாக வைக்கணும். சரியா? அதுக்கு காணப்படுறது தான் அகத்தடை பாதுகாப்பு. அகத்தடை பாதுகாப்புல 4 விசேடமானவங்க எங்கள்ல வந்து அ காணப்படுவாங்க. சரிதானே? இவங்க எல்லாருமே வந்து என்ன செய்வாங்க, எங்கட உட்புற ப பாதுகாப்புல வந்து இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. யார் யாருண்டா, தின்குழிய களம், இயற்கையான கொல்லும் களம், ஆ நுண்ணங்கி எதிர்ப்புரதம், அழற்சி தர தூண்டற்பர். சரிதானே? இதுல நான் உங்களுக்கு சொல்லுவேன். என்னன்னு சொன்னா எக்ஸாமுக்குரிய பாயிண்ட் வழமையா பிள்ளைகள் தியரி ரிவிஷன் கதைக்கிற நேரம் தான் நான் எக்ஸாம் பாயிண்ட் சம்மந்தமா கதைப்பேன். ஆனா உங்களுக்கு இந்த இடத்துல சிம்பிளா சொல்லிட்டு போறேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த தோல் சீதமென் செவ்வு சுரப்புகள் இருக்குதானே, இதுல உங்களுக்கு தெரியணும் யாரு எந்த விதத்துல வந்து 2 விதமான பாதுகாப்பு இருக்கு. பௌதீக பாதுகாப்பு, இரசாயன பாதுகாப்புண்டு. எங்கெங்க இந்த பாதுகாப்பு நடக்குது? பௌதீக பாதுகாப்பு, இரசாயன பாதுகாப்பு எப்படி நடக்குது? எங்க நடக்குதுன்றது தெரியணும். அடுத்தது அகத்தடி பாதுகாப்புக்கு வந்தீங்கன்னு சொன்னா, யாரு முழுமையாக அந்த என்ன எங்கட உடலுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்ச அந்த ஒரு காரணிய யாரு நேரடியா போய் தாக்கி அழிக்காங்க, அல்லது மறைமுகமான சில வேலையை செஞ்சு அதோட செயற்பாட்டை கட்டுப்படுத்துறாங்க. இப்படின்னு சொல்லி அதுக்குள்ள காணப்படக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் பாயிண்ட் தான். சரிதானே? இத தாண்டி நாங்க அடுத்த சாப்டருக்குள்ள வந்தோம்டா, எங்கட இந்த பெற்ற அல்லது இசைவாக்க நிற்படனம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுல எங்களுக்கு வந்து மெயினா சம்பந்தப்படுற ஆட்கள் யாருன்னா 2 பேர் இருப்பாங்க. டி, பி நிணநீர்குழியம். அப்ப இவங்க 2 விதமான செயற்பாடுகள வந்து முன்னெடுத்து அவங்க வந்து தொழிற்படுவாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன அதுல களத்தடுப்பிற்குரிய தூண்டற்பேறு, உடனீருக்குரிய தூண்டற்பேறுன்னு சொல்லுவோம் நாங்க. அப்ப இது இவ்வளவும் வந்து இவங்களோட செயற்பாடு அதிகம். அதுக்குள்ள நாங்க மிச்சம் மிச்சம் என்ன எப்படி எங்களுடைய இசைவாக்க நிற்படனத்துல டீயும் பியும் சம்பந்தப்படுதுன்ற விளக்கங்கள் எல்லாம் இசைவாக்க அல்லது பெற்ற நிற்படனத்துக்குள்ள பார்ப்போம். சரியா? அதுல வரக்கூடிய பூரணமான விளக்கம் உங்களுக்கு தேவை. சரியா? அப்ப இதுல உங்களுக்கு அடுத்த ஒரு விஷயம் தான் உயிர்ப்பான மந்தமான நிற்படனம். இதுல உங்களுக்கு தெரிய வேண்டியது உதாரணம். சரியா? அடுத்தது எப்படி எப்படியெல்லாம் நாங்க இயற்கையாக பெற்றுக்கொள்ளப்பட்ட உயிர்ப்பான நிற்படனம் எங்க காணப்படுது? எப்படி எங்களுக்கு அது வருது? இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து உங்களோட எக்ஸாமுக்குரிய ஒரு ஹைலைட் பண்ண வேண்டிய எக்ஸாம் பாயிண்ட். சரிதானே? இத தாண்டி இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் பிள்ளைகள். ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு அழகு சம்மந்தப்படுது, அல்லது எண்ணிக்கை சம்மந்தப்படுதுண்டா, உங்களோட எம்சிக்யூல அத வச்சுத்தான் உங்கள வந்து கொஞ்சம் குழப்புவாங்க. அப்படியான இடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. இது இந்த இடத்துல சம்மந்தப்படாதுதான். ஆனாலும் சொல்லிட்டு போறேன். சரிதானே? அப்ப உங்களோட நிற்படனம் என்று எடுத்தீங்கன்னா, இது இவ்வளவு பேரையும் பேஸ் பண்ணின மாதிரி தான் காணப்பட போகுது. சரிதானே? முழுக்க முழுக்க இதைத்தான் கதைப்போம். அடுத்தது நிற்படனம் எடுத்தோம்னு சொன்னா, ஒரு சில டேர்ம் வேர்ட் வந்து எங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். இந்த பிற பொருள். சரியா? அதே மாதிரி பிற பொருள் எதிரியாக்கி, பிற பொருள் எதிரியாக்கி. அப்ப இப்படியான விஷயங்களுக்கான தெளிவு வந்து உங்கள்ட்ட காணப்படணும். சரிதானே? அப்ப இதுகளை எல்லாம் நீங்க ஒருக்கா பாருங்க. அடுத்தது வந்து வாங்கிக்கலங்கள் யார்ல காணப்படும்? எபிடோப் யார்ல காணப்படும்ன்றது வரைக்கும் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் தேவை. சரியா? இப்ப இன்னைக்கு நாங்க வந்த என்ன பாஸ் பேப்பரை மெயினா பாக்குறதுக்கு தான் உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். கிளாஸ் நடக்கிற நேரம் ஃபுல்லா இப்படித்தான் பிள்ளைகள் நடக்கும். எக்ஸாம் பாயிண்ட் சம்பந்தமான அவ்வளவு சகல விஷயங்களையும் கதைச்சுத்தான் எக்ஸாமுக்கு இது இதெல்லாம் தேவைன்னு சொல்லித்தான் போறேன். அடுத்த விஷயம் பிள்ளைகள் உங்களுக்கு நீங்க ரெக்கார்டிங்க தனியா வாங்க போறீங்கன்றாலும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு ரெக்கார்டிங் தேவைண்டா தனியா எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அ அதிலயும் ஒரு கன்சிடர் பண்ணுங்க. தேவைன்னு சொன்னா வந்து கேளுங்க. சரிதானே? இப்ப நாங்க எங்கட பாஸ் பேப்பர் கேள்விக்குள்ள போவோம். சரியா? 2019 எங்களுக்கு கேள்வி காணப்படுது. வளமையான இடம்தான். 2019 22வது கேள்வி. சரிதானே? அப்ப என்னத்த பத்தி கேட்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. நேரடியான கேள்வி எங்களுக்கு. சரியா? ஆம், இப்ப கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம் கிளாஸ். சரியா? அப்ப இப்ப யாராவது எனக்கு என்ன செய்யுங்கண்டா, அன்மியூட் பண்ணி உள்ளார்ந்த நிற்படனம்ண்டா என்ன? சரியா? சோட்டா உங்களுக்கு ஃபுல் விளக்கம் நீங்க சொல்லணும்னு சொல்லல நான். உள்ளார்ந்த நிற்படனம்ண்டா என்ன? அவர்ல யார் யார் எங்களுக்கு வருவா? அந்த வகைகள். அத வந்து ஒருக்கா சொல்லிட்டு போங்க. அதாவது உள்ளார்ந்த நிற்படனத்துல அகத்தடி பாதுகாப்பு சொல்லுங்க. மத்த விஷயங்கள் தேவையில்ல. உள்ளார்ந்த நிற்படனத்தின் அகத்தடி பாதுகாப்புன்றது என்ன? அதுல விசேடமாக யார் யாரு சம்மந்தப்படுறாங்கன்றத மட்டும் நார்மலா சொல்லுங்க. அன்மியூட் பண்ற ஆப்ஷன் எல்லாருக்கும் தான் தெரியும். நுண்ணுயிர் எதிர்ப்புரதங்கள், இயற்கையாக கொள்ளும் கலங்கள், தீன்குளி
நீங்க சொன்னது வந்து என்னது எங்களோட உள்ளார்ந்த நிர்பந்தத்தின் உட்புற தடை பாதுகாப்புல சம்பந்தப்படக்கூடிய என்ன 4 பேர்: தின்குழியக்களம், இயற்கையான கொள்ளுங்கலங்கள், நுண்ணங்கி எதிர்ப்புரதம், அலர்ச்சி தரு தூண்டற்பேர். இவங்க 4 பேரும் தான் எங்களுக்கு சம்பந்தப்படுவாங்க, சரிதானே? அப்ப இதுல உங்களுக்கு தெரியணும் என்னண்டா, தின்குழியக்களங்கள்ண்டா யாரு, அவங்க எப்படி. ஆஹ் நான் இந்த இடத்துல நோமலா நோட் பண்ணிட்டு போறேன். தின்குழியக்களம், அதே மாதிரி இயற்கையான கொள்ளும் களம், அதே போல நுண்ணங்கி எதிர்ப்புரதம், அதே போல அலர்ச்சி தரு தூண்டற்பரு. அப்ப உங்களுக்கும் இந்த வார்த்தைகள்லயே விளங்கும் பிள்ளையில் தின்குழிய களம்னு சொல்றது ஒரு களம், சரியா? இயற்கையான கொள்ளும் களங்கள்னு சொல்றதும் ஒரு களம். நுண்ணங்கி எதிர் புரதம், அவர் ஒரு புரதம், சரியா? அடுத்தது அலட்சி தரு தூண்டற்பர்னு சொல்றது ஒரு செயற்பாடு, சரிதானே? அப்ப இந்த தெளிவு உங்களுக்கு இருக்குதானே? சரியா? அப்ப இதை தொடர்ந்து உங்களுக்கு என்ன தெரியணும்ல, யார் யார் இப்ப தின்குழிய களங்கள் என்று எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்கெங்க காணப்படக்கூடிய யார் இப்ப சில பேர் சில களங்கள் வந்து களங்களை மட்டும்தான் என்ன சிதைவடைந்த களங்களை தான் அழிக்கும். இப்ப தின்குழிய களங்கள் என்று எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நுண்ணங்கிகள், அதே மாதிரி பிற பொருட்கள் சிதைவடைந்த களங்களை தான் வந்து ஒரு களத்தக செமிபாட்டின் மூலமாக அதை வந்து இல்லாமாக்குவாரு, சரியா? அதே மாதிரி இயற்கையான கொள்ளுங்களங்கள் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இவர் வந்து ஒரு விதமான நிணநீர் குழியமாக காணப்படுவாரு. குறிப்பாக குருதி, அதே மாதிரி ஈரல், மண்ணீரல், நிணநீர் முடிச்சுக்கள்ல வந்து காணப்படுவாங்க, சரியா? இவங்களோட குறிப்பான வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா புற்றுநோய் களங்களையும் வைரஸால பாதிக்கப்பட்ட களங்களையும் போய் அழிப்பாங்க, சரியா? அடுத்தது நுண்ணங்கி எதிர் புரதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா அவங்க வந்து என்ன பாதிக்கப்பட்ட களங்கள்ல காணப்படக்கூடிய வைரஸுகளை வந்து அவற்றின் என்ன ஆஹ் இனப்பெருக்கத்தை வந்து தடுக்கக்கூடிய மாதிரி இருப்பாங்க. நேரடியா நுண்ணங்கிகளை தாக்குவாங்க, அல்லது இனப்பெருக்கத்தை தடை செஞ்சு வந்து அவங்களோட செயற்பாட்டை வந்து முன்னெடுப்பாங்க. அலர்ஜி தரு தூண்டிற்பர் பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு செயற்பாடு, சரியா? அப்ப ஒரு ப்ரோசஸ், ஒரு தொடர்ச்சியான ஒரு ப்ரோசஸ். ஒரு தொற்று வந்து எங்களுக்கு ஏற்பட்டுட்டு அல்லது வந்து காயம் ஒன்று ஏற்பட்டுட்டு எங்களோட இழையங்கள் ஒரு பாதிப்பு ஒன்று ஏற்பட்டுட்டுன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சில திரவங்கள் வந்து வெளியிடப்பட்டு என்ன அப்படியான ஒரு செயற்பாடு. அதாவது எங்களோட கையில வந்து ஒரு என்ன ஒரு குளவியோ ஏதோ ஒன்று கொட்டிட்டு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு செயற்பாடு, ஒரு வீக்கம் ஒன்று வரும், ஒரு சிவக்குற ஒரு தன்மை ஒன்று வரும். அப்ப இப்படின்னு சொல்லி இப்படியான ஒரு செயற்பாட்டின் மூலமாக எங்களுக்கு இந்த அலர்ச்சி தரு தூண்டிற்பர்ன்னு சொல்லக்கூடிய ப்ரோசஸ் வந்து முழுமையாக நடக்கும். அந்த இடம் வீங்கும், வெப்பம் உண்டாக்கப்படும், சரியா? சிவந்து காணப்படும். அப்ப இதெல்லாமே வந்து ஒரு தூண்டிற்பர், ஒரு ஒரு செயற்பாடு, சரிதானே? அப்ப இந்த தெளிவு வந்து உங்கள்ட்ட காணப்படணும் உங்களோட எம்சிக்யூ செய்யற நேரம். ஆனா இந்த இடத்துல உங்கள்ட்ட நேரடியாக கேட்டிருக்காங்க. அப்ப மனிதனின் உள்ளார்ந்த நிற்புணத்துல அகத்தட பாதுகாப்ப இடையீடு மூலம் செயற்படுத்தக்கூடிய களங்கள் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு யார் யார் ஆன்சர் தெரியும்? இயற்கையான கொள்ளுங்கலங்களும் தின்குழிய களங்களும் நேரடியான எங்களோட தியரி, சரியா? இது வந்து எங்கட 2019ஆம் ஆண்டு கேள்வி, நேரடியான ஒரு கேள்வி, சிம்பிள் கேள்வி. நார்மலா என்ன நிற்புண தொகுதி சம்பந்தமான விளக்கம் தெரிஞ்ச யாரும் இந்த கேள்வியை வந்து என்னது செய்யலாம், நார்மலா செய்யலாம், சரியா? அதே மாதிரி எங்கட அடுத்த கேள்வி, ஸ்ட்ரக்சரை வந்து தனியா பார்ப்போம் பிள்ளைகள். என்னடா ஸ்ட்ரக்சருக்குமே செய்யும் கட்டாயம் ஸ்கீம் பார்க்கணும். ஸ்கீம் உங்களுக்கு மார்க்கிங் ஸ்கீம் உங்களுக்கு சொல்லணும் எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி வருதுன்றதை காட்டணும்ன்றதுக்காக, சரிதானே? ஸ்ட்ரக்சரை தனியா பார்ப்போம். அடுத்தது 2020 எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களுக்கு 2 விதமான இடங்கள்ல நிற்புடனம் சம்பந்தமான கேள்வி வருகுது. முதலாவது நோமல் கேள்வி வருது, கூற்று கேள்வி வருது, டிரெக்ட் கேள்வி வருது. அடுத்த விதமான கேள்வி வருது ஏபிசிடி டைப் கேள்வின்னு சொல்லுவோம் நாங்க. அப்படி கேள்வி வருது 44வது இடத்துல வருதுண்டு. அப்படியான ஒரு கேள்விக்கு உதாரணம் தான் இந்த கேள்வி. 2020ஆம் ஆண்டு வந்து 44வது கேள்வி, சரிதானே? அப்ப உங்களோட இந்த இடத்துல வந்து கேட்கப்பட்டிருக்கிறது பிற பொருள் எதிரி சம்பந்தப்பட்ட விஷயம், சரியா? இப்ப யாராவது சொல்லுங்க, பிறபொருள் எதிரிகள் என்றா என்ன? அதுக்குரிய ஒரு ஷார்ட்டான ஒரு விளக்கம் உண்டு. குயிக்கா யாராவது அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க பாப்போம். ஜெனடிக்ஸ் வந்து நாளைக்கு தியரி ரிவிஷன் பிள்ளைகள். யாராவது குயிக்கா இப்ப சொல்லுங்களேன், பிறபொருள் எதிரிகள் என்றதுக்குரிய சிம்பிள் விளக்கம். நீங்க அப்படியே ரிசோர்ஸ் இருக்கிறத சொல்லணும் நான் கேட்கல. உங்களோட ஞாபகத்துல உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுத்தையும் சொல்லுங்க.
பிறப்பொருள் எதிரியாக்கிக்கு எதிராக பிளாஸ்மா கலங்களால் சுரக்கப்படுகிற ஒரு புரதம். ஓகே. அடுத்தது இப்ப உங்கள்ட்ட நான் கேட்கேன். இவர்ற இந்த நிற்படுன செயற்பாடுன்னு சொல்றது எப்படி இருக்கும்? இவர் நேரடியா போய் அழிப்பாரா? அல்லது என்ன மாதிரியான செயற்பாட்டை இவர் முன்னெடுப்பாரு? யாராவது சொல்லுங்க. நீங்க சொல்லணுமெண்டு இல்ல. ஆன்சர் தெரிஞ்சா யாராவது குயிக்கா சொல்லலாம். நேரடியா அழிக்க. நேரடியாக அழிக்காது. அப்ப இவர் என்ன செய்வாரு? அவற்றோட இணைஞ்சு அவர் என்ன நடுநிலையாக்கி அதோட செயற்பாட்டை நிரோதிக்கிற செயற்பாட்டை முன்னெடுப்பாரு. அடுத்தது என்ன பிறபொருள் எதிரிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக எங்களோட உடற்பாய் அதாவது குருதியை அரிக்கலாம் அல்லது நிணநீர் அரிக்கலாம். அப்ப இப்படியான இடங்கள்ல வரக்கூடிய நோயாக்கிகளையும் நச்சு பதார்த்தங்களையும் நடுநிலையாக்கி என்ன செயலிழக்க செய்யக்கூடிய ஒரு செயற்பாட்டை செய்வாரு. மிக முக்கியமா நீங்க இந்த இடத்துல ஹைலைட் பண்ண வேண்டிய பாயிண்ட், இந்த பிறபொருள் எதிரி நேரடியா நோயாக்கிகளை கொல்லாது. சரியா? அப்ப அவங்களோட செயற்பாடை தலையிட்டு அதை என்ன நிப்பாட்டி இப்படித்தான் அவர செயற்பாடு அந்த இடத்துல காணப்பட போகுது. அப்ப நாங்க இப்ப எங்கிற கேள்விக்குள்ள வருவோம். கூற்றுல சொல்லப்பட்டிருக்கிறது முதலுறு கலங்களால சுரக்கப்படக்கூடிய புரதங்கள் ஆகும். சரியா பிள்ளையா கூற்று? பிறபொருள் எதிரிகள் சொல்றது என்னது? பிழை. இது ஒரு சரியான கூற்று. சரியா? நாங்க பிறபொருள் எதிரிகள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இவங்க வியத்தம் அடைஞ்ச பிளாஸ்மா கலங்களால சுரக்கப்படுது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பி நிணநீர் குழியத்திலிருந்து வரக்கூடிய விஷயம். இந்த இடத்துல பிளாஸ்மா கலங்கள் அப்படின்னு சொல்றது நேரடியா முதலுறு கலங்கள் அப்படின்னு சொல்ற டேர்ம் வேர்டை தான் குறிக்குது. சரியா? நீங்க ஞாபகத்துல வைங்க. இது இந்த பிரச்சனை ஒன்றும் இருக்குது. என்னது ஓல்ட் சிலபஸ் நியூ சிலபஸ் பிரச்சனையும் இருக்குது. அதை தாண்டி நீங்க ஞாபகம் வைங்க, பிளாஸ்மா கலங்கள் அப்படின்னு சொல்றது முதலுறு கலங்களைத்தான் குறிக்கும். சரியா? அப்ப இவங்க என்னது வியத்தம் அடைஞ்ச வீணிணநீர் குழியத்தால அதாவது குறிப்பாக பிளாஸ்மா கலங்களால முதலுறு கலங்களால சுரக்கப்படக்கூடிய ஒரு வகையான புரதம். சரிதானே? ஒரு நுண்ணங்கி எதிர் புரதம். சரியா? அப்ப என்ன? அப்ப இந்த கூற்று என்னது ஒரு சரியான கூற்றாக இருக்கும். பி கூற்ற பாருங்க. பி நிணநீர் குழிய பிறபொருள் எதிரியாக்கி வாங்கிகளின் கரையத்தக்க வடிவமாகும். சரியா பிள்ளையா? சரி. சரியான கூற்று. என்னது நேரடியான ஒரு பாயிண்ட்ஸ் என்ன? பி நிணநீர் குழிய பிறபொருள் எதிரியாக்கி வாங்கியின் கரையத்தக்க வடிவம்னு சொல்றது ஒரு நேரடியா நீங்க ஞாபகம் வைக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் எங்களுக்கு ஒரு சரியான பாயிண்டாக இருக்கும். அடுத்தது நிற்புடன தூண்டற்பேறுகளை தொடக்கும் எபிடோப்களை கொண்டு காணப்படுமா? இது என்னது? சரியா பிள்ளையா? குயிக்கா சொல்லுங்க. இல்ல. என்ன? இல்ல. அப்ப எபிடோப் யார்ல காணப்படும்? பிறப்பொருள் எதிரியா. பிறபொருள் எதிரியாக்கியில எபிடோப் காணப்படும். அதாவது பிறபொருள் எதிரியாக்கி எங்கிருந்து வருவார்? நல்லா நீங்க இந்த சொல்லுகளை ஞாபகம் வைங்க. பிறபொருள் எதிரியாக்கி பிறபொருள் என்றா யாரு? சரிதானே? அடுத்தது பிறபொருள் வாங்கி யார்ல காணப்படும்? அப்ப பிறபொருள் எதிரியாக்கின்னு சொல்றது எங்கட நோயாக்கியில இருந்து வரக்கூடிய ஒரு பகுதி. அப்ப இப்படியான பிறபொருள் எதிரியாக்கியில தான் என்ன இந்த எபிடோப்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு காணப்பட போகுது. சரிதானே? ஆக எங்கட வாங்கி மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா அதாவது என்னது அவங்கள்ல எப்படியான அமைப்புல காணப்படும்? அதாவது பிறபொருள் எதிரியில எப்படி காணப்பட போகுதோ அந்த இடத்துல இவங்களை வாங்கக்கூடிய ஒரு என்ன ஒரு வாங்கி மூலக்கூறு ஒன்று காணப்படும். அப்ப அது எங்கட பிறபொருள் எதிரியில காணப்பட போகுது. சரியா? அப்ப இந்த ரெண்டு சொற்களையும் தெளிவா ஞாபகம் வைங்க. அடுத்தது டி கூற்று பாருங்க. உடற்பாய்மங்கள்ல காணப்படக்கூடிய நோயாக்கிகளை செயலிழக்க செய்யுமாம். இது ஒரு நேரடியான கூற்று. அதாவது எங்கட குருதியா அரிக்கலாம் அல்லது நிணநீரா அரிக்கலாம். இது ரெண்டையுமே நாங்க உடல்ல காணப்படக்கூடிய பாய்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்படியான பாய்கள்ல காணப்படக்கூடிய நோயாக்கிகளை இவர்
செயலிழக்க செய்யக்கூடிய ஒரு தொழிலை தான் செய்வாரு. சரி, இந்த இடத்துல நேரடியாக கொல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு இதுவும் பிழையான ஒரு கூற்றா வந்திருக்கும். சரிதானே? அடுத்தது கூற்ற பாருங்க, நோயாக்கிகள் தொற்றிய உடற்கலங்களை கொள்ளுதான். சரியா? அப்ப உங்களுக்கும் என்னது, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் யார் யாரு என்னென்ன விஷயங்களை வந்து யாரோட இணைஞ்சு எப்படியான ஒரு செயற்பாட்டை வந்து முன்னெடுப்பாங்க, நேரடியா கொல்லுவாங்களா அல்லது வந்து குறிப்பாக புற்றுநோய் களங்கள்ல செயற்படுதா, அப்ப இப்படியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப எங்களோட பிறபொருள் எதிரிகளை பொறுத்த வரைக்கும் நோயாக்கிகள் தொற்றிய உடற்கலங்கள்ல இவங்க செயற்பட மாட்டாங்க. குறிப்பாக எங்க செயற்படுவாங்கன்னா நோயாக்கி அல்லது வந்து நச்சு பதார்த்தங்கள்ல தான் இவங்களோட செயற்பாடு முன்னெடுக்கப்படும். சரிதானே? அப்ப ஆன்சராக எங்களுக்கு ABD ஆக வந்து காணப்படும். சரியா? இது வந்து எங்களோட MCQல வந்து 2020ஆம் ஆண்டு கேள்வி. அடுத்தது 2021ல ஒரு நோமல் கேள்வி காணப்படுகிறது. ஆகவே உங்களுக்கு தெரியும் என்ன, ஒன்று 22வது இடத்துல வரலாம் அல்லது 44வது இடத்துல ஒரு கூற்று கேள்வியாக வரலாம். அதான் இம்யூன் சிஸ்டம், அந்த அவர் கண்ட ஒதுக்கின இடம் அதுதான். சரியா? அப்ப இதுல என்ன, 22வது கேள்வி குறிப்பாக எங்கட பி நிணநீர் குழியங்கள் சம்பந்தமான நேரடியான ஒரு கேள்வி. முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது தைமஸ்ல விருத்திய பூரணப்படுத்துதான். இப்ப என்னது, சரியான கூற்றா ஒரு பிழையான கூற்றா? பிழை. பிழை. போன் சொல்லுங்க. என்புகள்ல தான் முதிர்ச்சி அடையும். என்புகள்ல முதிர்ச்சி அடையும். அப்ப எங்களுக்கு தெரியும் எங்கட இசைவாக்க நிற்புணத்துல சம்பந்தப்படக்கூடிய ஆக்கள் தான் இந்த டி, அதே மாதிரி பி நிணநீர் குழியம். ஸ்பெஷலா எங்க காணப்படுவாங்க, முள்ளந்தண்டொலியில மட்டும் காணப்படுவாங்க. அடுத்தது இவங்களோட உற்பத்தி செய்யற இடம், இவங்க உற்பத்தி ஆகிற இடம் என்று பார்த்தோம்னு சொன்னா 2 பேருக்குமே வந்து என்ன, ஒரு பொதுவான இடம். உற்பத்தி செய்யப்படுறது வந்து எண்பு மச்சியில தான் உற்பத்தி. ஆனா இவங்களோட முதிர்ச்சியை பொறுத்து தான் இவங்க வேறுபடுவாங்க. சரியா? அப்ப முதிர்ச்சியின் பொருட்டு தைமஸுக்கு போய் தைமஸ்ல வந்து முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆளை நாங்க டீ நிணநீர் குழியம் அப்படி என்றும், அதே மாதிரி முதிர்ச்சிக்காக எண்பு மச்சைக்குள்ளேயே வந்து காணப்படக்கூடிய ஒரு ஆளை நாங்க பி நிணநீர் குழியம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த இடத்துல தைமஸ்ல வந்து விருத்தியை பூரணப்படுத்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறதால இது வந்து எங்களுக்கு ஒரு புலியான கூற்று. 2வது கூற்றை பாருங்க, களத்தடுப்பிற்குரிய நிற்புணத்துக்கு மிக முக்கிய, அதாவது முக்கியமாக பொறுப்பானவையா. அப்ப இது வந்து சரியான கூற்றா புலியான கூற்றா? இல்ல, உடனீருக்குரியது. உடனீருக்குரியது. அப்ப எங்களுக்கு தெரியும் 2 விதமான செயற்பாடுகள் வந்து முன்னெடுக்கப்படும். அதாவது டி, அதே மாதிரி பி நிணநீர் குழியங்கள்ன்ற அடிப்படையில 2 விதமான தூண்டற்பேறு. ஒன்று களத்தடுப்பிற்குரிய தூண்டற்பேறு, அதே மாதிரி உடனீருக்குரிய தூண்டற்பேறு. ஆஹ் களத்தடுப்பிற்குரிய தூண்டற்பேர்ல எங்களுக்கு டி சம்பந்தப்படுவாரு, உடனீருக்குரிய தூண்டற்பேர்ல பி சம்பந்தப்படுவாரு. சரியா? அப்ப இந்த இடத்துல இது ஒரு புலியான கூற்று. அடுத்தது, இயற்கையாக பெற்றுக்கொள்ளப்பட்ட உயிர்ப்பான நிற்புணத்தோட சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. என்னது கூற்று? சரியான கூற்றா புலியான கூற்றா? குயிக்கா சொன்னீங்கன்னா குயிக்கா முடியும். டீயும் பியும் சம்பந்தப்படும் தானே, பி மட்டும் வருமா? இல்ல, 2 பேரும் சம்மந்தப்படுவாங்க. அதுல குறிப்பாக என்ன சம்மந்தப்படும்னா உயிர்ப்பான நிற்புடனம் என்றாலே ஞாபகத்தில் இருத்தும் களங்கள் என்று சொல்ற விஷயம் அந்த இடத்துல மிக முக்கியம். ஏனெண்டா உயிர்ப்பான நிற்புடனம் என்றாலே நீண்ட நாட்களுக்கு ஞாபகம் இருக்கணும். நீண்ட நாட்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு மிக முக்கியமான விசேடமான ஆட்கள் யாருண்டா இந்த டீனின் நீர்க்குழியம். சரியா? அவர்ல இருந்து தான் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கக்கூடிய களங்கள் வரும். அதே மாதிரி பி நீர் குழியத்துல இருந்துமே ஞாபகத்திற்குரிய களங்கள் வந்து வரும். அப்ப இந்த இடத்துல சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறது இந்த இடத்துல வந்து பிழையாகும். சரியா? உயிர்ப்பான நெருப்பு நல்லா ஞாபகம் வைங்க. உயிர்ப்பண்டாலே நீண்ட நாளுக்கு ஞாபகம் இருக்கிறது, நீண்ட நாளுக்கு ஞாபகம் இருக்கணும் என்றாலே இவங்கள்ல இருந்து வரக்கூடிய ஞாபகத்திற்குரிய டி மற்றும் பி நீர் குழியமாக இருக்க போகுது. சரிதானே? சம்பந்தப்படும். 4வது குற்றம், இயற்கையான கொள்ளுங்கலங்களாகவும் உதவிக்கலங்களாகவும் வியத்தமடையலாமாம். சரியா பிள்ளையா? இல்ல. பிள்ளை. யாரு இப்படி வியத்தமடைவா? ஈனி.
டி நின நீர்க்குழியம் தான் இயற்கையான கொள்ளுங்கலங்களாகவும் எங்களுக்கு அதே மாதிரி உதவிக்குரிய கலங்களாகவும் வியத்தமடையும். பி நின நீர்க்குழியத்தை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்மா கலங்களாக எங்களுக்கு வியத்தமடையும். சரியா? அடுத்தது 5வது கூற்று, முதலுறு மின்சவ்வின் மீது பிறபொருள் எதிரியாகி வாங்கிகளை கொண்டு காணப்படுதா? என்ன ஒரு நேரடியான எங்களுக்கு ஒரு சரியான கூற்றாக இருக்க போகுதோ. அப்ப இது இவ்வளவுதான் என்னது இந்த கேள்வி நல்லா நல்லா பாருங்க. இந்த ஒரு கேள்விக்குள்ளேயே பிள்ளைகள் நிணநீர் குழியம், அதாவது டி பி நிணநீர் குழியங்கள்ன்ற ஒட்டுமொத்த விஷயத்தையும் இந்த ஒரு கேள்வியை வச்சு படிக்கலாம். சரியா? அப்போ நீங்க இப்ப இனி இருக்கிற காலம் உங்களுக்கு என்னது நீங்க யூனிட் வைஸா கேள்வி செய்யற காலம் இல்லை. சரிதானே? கட்டாயம் நீங்க ஃபுல் பேப்பர் செய்ய வேண்டிய காலம். அப்ப இப்படியான ஒரு காலப்பகுதியில நீங்க ஆழமான விளக்கம் பார்க்கணும், யூனிட் வைஸா படிக்கணுமெண்டு நீங்க இருக்காதீங்க. சரிதானே? அப்ப அந்தந்த இடங்கள்ல கேள்விகள் இப்படியான இடங்கள்ல வார நேரம் படிச்சுட்டு போங்க. ஓவராலா நீங்க செல்ஃபா நீங்க படிப்பீங்க தானே? செல்ஃபா நீங்க படிக்கிற நேரம் பிள்ளைகள் கட்டாயம் ஃபுல் பேப்பர் செஞ்சுட்டு போங்க. சரியா? இப்ப நான் உங்களுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் இந்த கைடன்ஸை சொல்லிட்டு போறதுல பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன், டைம் எடுத்தாலும். ஏனெண்டா உங்களோட எக்ஸாமுக்கு இடையில இன்னொரு சான்ஸ் இப்படி யாராவது கதைப்பாங்களா இல்லையான்றது தெரியா. சரிதானே? அப்ப அதுக்காகத்தான் நான் சொல்லிட்டு போறேன், சில சில விஷயங்களை இடையில சொல்லிட்டு போறேன். பயாலஜியை தாண்டி பிள்ளைகள் இப்ப பயாலஜிக்கு இப்ப உங்களுக்கு என்ன இந்த விஷயங்கள் எல்லாம் தான் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டேன் தானே. இதை தாண்டியும் உங்களுக்கு அங்கால 2 பாடம் இருக்கு, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ். சரியா? இப்ப 3 பாடமுமே எங்கட என்ன ஒரு 3 வீல்ல எப்படி 3 சக்கரமும் முக்கியமோ அதே மாதிரி தான் எங்கட ஃபைனலா நாங்க போய் அடைய வேண்டிய அந்த கோலு, அதாவது எங்கட மெடிக்கல் ஃபேக்கல்டி என்டர் பண்ற கோல்ல தான் எல்லாரும் வந்திருப்பீங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு அடிப்படை திட்டமே 3 பாடமும் நாங்க சரியான முறையில கொண்டுட்டு போகணும்ன்றதுதான். அப்ப நீங்க பயாலஜிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுத்தோ, டைம் குடுத்து படிக்கீங்களோ, அப்படி கெமிஸ்ட்ரிக்கும், பிசிக்ஸுக்கும் முக்கியத்துவம் குடுத்து படிங்க. சரியா? நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்த வரைக்கும் பெரும்பாலானவங்க விடுற மிஸ்டேக் என்னன்னா, சரியான அளவுக்கு முக்கியத்துவம் 3 பாடத்துக்கும் குடுக்குறதில்ல. சரிதானே? நிறைய பிள்ளைகளுக்கு கெமிஸ்ட்ரியிலயும், பயாலஜிலயும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கும். என்ன பிசிக்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா லோவா இருக்கும் ரிசல்ட்ஸ். அப்ப அந்த இடத்துல நீங்க எப்படித்தான் மத்த 2 பாடத்தையும் நல்லா செஞ்சாலும் ஒரு பாடம் மிஸ் ஆயினாலும் பிள்ளைகள் உங்களுக்கு அந்த இடத்துல அநியாயம். சரியா? அப்ப நீங்க என்ன செய்யுங்க, 3 பாடத்தையும் சரியான முறையில படிச்சுட்டு போங்க. சரிதானே? இதுக்கு பிறகு நீங்க ஒரு புதுசா ஒரு தியரி படிக்க போகணும், நான் அந்த யூனிட் நல்லா என்ன ஃபர்ஸ்ட் இருந்து ஆழமா படிக்க போறேன், ஒரு கிளாஸுக்கு போறேன், அப்படி இப்படின்னு சொல்லி ஓடி தெரியாதுங்க. கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸ் நான் சொல்லிட்டு போறேன். சரியா? ஆஹ் உங்களுக்கு தேவைன்னு சொன்ன இந்த விஷயங்களை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே நீங்க இந்த இடத்துல மறந்துருங்க. கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸையும் பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நல்லா பாஸ் பேப்பர் கேள்வி செய்யுங்க. சரியா? பிசிக்ஸுக்கும் தான் உங்களுக்கு நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் நான் இப்பயும் அண்மை காலம் 2-3 புள்ளியிலும் சில விஷயங்கள் கதைக்கிற நேரம் சொல்லிச்சுகள். கிளாஸ்ல கேள்விகள் செய்யற நேரம் நல்ல ஐடியா வரும். சரியா? அவங்க செல்ஃபா செய்யற நேரம் ஐடியா வராம இருக்கும். அப்ப இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு பிசிக்ஸ்ல 2-3 விஷயங்கள் காணப்படுது. சரியா? முதலாவது விஷயம் பிசிக்ஸ் கன்செப்ட் உங்களுக்கு விளங்கணும். அடுத்தது சமன்பாடுகள் பாடம் அறிக்கணும். சமன்பாடுகள் பாடம் இருந்தாலும் அதை நீங்க பிரயோகிக்கிற இடங்கள் உங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இன்னொரு விஷயம் உங்களோட கணக்கு. சரியா? கால்குலேஷன், மெத்ஸோட சம்பந்தப்பட்ட பார்ட், இதெல்லாம் சரியா இருந்தா தானே உங்களுக்கு பிசிக்ஸ் சரியா இருக்கும். சரிதானே? அப்ப நான் சொல்றேன், இது வரைக்கும் நீங்க எப்படியோ படிச்சிருக்கலாம். இனி இருக்கிற காலப்பகுதிக்குள்ள நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா நல்ல ஒரு ரிசல்ட்ஸுக்கு போகணும்னு நினைக்கீங்கண்டா கட்டாயம் சூஸ் பண்ணி படிங்க பாடங்களை. நான் பிசிக்ஸுக்கு சொல்றேன். சரியா? இந்தந்த யூனிட் என்னால நல்லா செய்ய இயலும். சரியா? அப்படியான யூனிட்டுகளை நல்லா கிளியரா படிச்சுட்டு போங்க. எத்தனை வருஷ பேப்பர் நான் செஞ்சு கிளியரா படிச்சுட்டு போங்க. சரியா? அப்ப பிசிக்ஸ்ல ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ப்ராக்டிக்கல் புக் தான் கேள்வியே. அப்ப ப்ராக்டிக்கல்ல சகல ப்ராக்டிக்கல் உங்களோட மண்டைக்குள்ள இருக்குமாண்டா ஸ்ட்ரக்சர்ல மார்க்ஸ் இழக்காது. சரியா? அதனால எம்சிக்யூ செய்யறதுக்கும் சரியான விடைய அநேகமானவங்க எடுத்துருவாங்க. மெட்ஸ்ல தான் பிரச்சனையாகும். சரியா? அப்ப அந்த விஷயங்களை ஒருக்கா பாருங்க. எஸ்ஏயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐடியா வரணும், அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு சமன்பாட்டையும். அதை ஒருக்கா கவனத்துல எடுங்க. அடுத்தது எங்களோட கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதுவுமே என்ன
தியரியோட சம்பந்தப்பட்ட விளக்கங்களும் இருக்கி, கல்குலேஷனோட சம்பந்தப்பட்ட விளக்கமும் இருக்கி, பாடமாக்குறது எக்கச்சக்கமாக கிடக்கு. அப்ப அதெல்லாம் வந்து என்ன ஒரு சிஸ்டமேட்டிக்கா படிச்சுட்டு போங்க. சாய்ஸ் பண்ணி படிச்சுட்டு போங்க. இனி இருக்கிற நாள் நீங்க எப்படியெல்லாம் உங்களோட ரிசல்ட்ஸ நீங்க உயர்த்த இயலுமோ, அப்படியெல்லாம் உயர்த்துறதுக்கான ஒரு நாள். சரியா? அப்ப கிட்டத்தட்ட இந்த மாசம் முடிஞ்சு, பாதி முடிஞ்சு என்ன? ஜூன் முடிஞ்சு. அங்கால ஜூலை மட்டும் தானே இருக்குது. அங்கால ஆகஸ்ட்ல எக்ஸாம். சரியா? அப்ப இப்படி இருக்கிற நேரம் நான் அங்க போகணும், இங்க போகணும். அந்த டீச்சர் அப்படி படிப்பிக்காங்க. இந்த டீச்சர் இப்படி நானா இருந்தாலும் எந்த கிளாஸுக்கும் நீங்க அப்படி பெரிய ஹோப்ல என்ன A+ எடுக்க நீங்க ஒரு எஸ் லெவல்ல இருந்து A+ எடுக்கணும்ன்ற ஹோப்ல வராதீங்கன்னு சொல்லல. ஆனா உங்களுக்கு தெரியணும். இருக்கிற காலப்பகுதிக்குள்ள உங்களால என்ன செய்ய இயலும். அந்த டீச்சர் என்ன தியரி படிப்பிக்கா, அந்த தியரிக்குள்ள நான் கிளாஸுக்கு போனேன்டா, என் மார்க்ஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருமா? இல்ல நானா கிளாஸுக்கு போகாம அந்த டைம நான் இந்த செல்ஃப் ஸ்டடி குடுத்தா எனக்கு மார்க்ஸ் கூட வருமா? என்றது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். சரியா? அ கண்ட இடங்கள்ல எல்லாம் அட்வர்டைஸ்மென்ட் வருது. அப்படின்னு சொல்ற அந்த ஒரு இதுக்காக வந்து போகாதங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, தேவைய அறிஞ்சு சரியான முறையில படிச்சுட்டு போங்க. சரியா? கெமிஸ்ட்ரிக்கும் நான் சொல்றேன். அழகா நீங்க வந்து ரிசல்ட்ஸ் எடுக்கக்கூடிய பாடம். சரியா? கெமிஸ்ட்ரி. ஆ சின்ன சின்ன விஷயங்கள், நுணுக்கங்கள் தானே இருக்கு. குறிப்பா உங்களுக்கு தெரியும் ஜெனரல் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆ அத தாண்டி அங்கால ஆர்கானிக், இன்ஆர்கானிக் இப்படின்னு நாங்க பிரிப்போம். என்ன அப்ப ஜெனரல் உங்களுக்கு நல்ல கிளியரா இருக்கும் எப்படியும். அதத்தானே கூட நாட்களுக்கு படிக்கிறேன். அத தாண்டி அங்கால வரக்கூடிய பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அது கேள்வி செய்யறதுக்கு உங்களுக்கு ஆ என்ன நல்லா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வந்து ஆர்கானிக், இன்ஆர்கானிக் 2யும் சம்மரி பண்ணி எடுத்தாலே செஞ்சுட்டு போகலாம். ஆர்கானிக்க பொறுத்தவரைக்கும் மாற்றீடு செய்றதுக்கெல்லாம் ஐடியா வரணுமெண்டா, சம்மரி ஒன்று கையில இருக்கணும். அந்த சம்மரி கையில இருந்தா மட்டும் போதா, மண்டைக்குள்ளேயும் இருக்கணும். சரியா? அப்ப இப்படியான விஷயங்களை எல்லாம் கவனத்துல எடுத்து 3 பாடத்தையும் பேலன்ஸா கொண்டுட்டு போங்க. சரியா? அதத்தான் நான் சொல்றேன். திரும்ப திரும்ப சொல்றேன். இப்ப எங்கட விளக்கத்துக்குள்ள வருவோம். சரிதானே? பிறபொருள் எதிரியோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் திரும்பியும் எங்களுக்கு கேட்கப்படுது. முதலாவது கூற்றுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவை குறிப்பிட்ட பிறபொருள் எதிரியாக்கியோடு இணையறதுக்கு பல எபிடோப்கள கொண்டு காணப்படுமாம். அப்ப நாம எபிடோப் என்றாலே நாங்க எங்க சொல்லுவோம்? பிறபொருள் எதிரியாக்கியில தான் வந்து எபிடோப் காணப்பட போகுது. பிறபொருள் எதிரி என்று எடுத்தோம்னா அவர்கள வாங்கி தான் காணப்படும். அப்ப அத என்ன இந்த இடத்துல மாத்தி சொல்லியிருக்காங்க. பிழை. 2வது கூற்ற பாருங்க. அவை தீநினை நீர்க்குழிய பிறபொருள் எதிரியாகி வாங்கிகள போன்றோ வைவடிவ கட்டமைப்புகள கொண்டதாம். சரியா? அப்ப இவர பொறுத்தவரைக்கும் ஆ அதாவது வாங்கி மூலக்கூறுகள பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள், பி நிணநீர் குழியத்துல தான் வைவடிவ வாங்கி காணப்படும். சரிதானே? டி நிணநீர் குழியத்துல வர்ற என்ன கட்டமைப்புல வந்து வை வடிவமான வாங்கிகள் காணப்படாது. சரியா? இந்த இடத்துல உங்களுக்கு டி நிணநீர் குழிய பிறபொருள் எதிரியாக்கி வாங்கிகள போல வைவடிவ கட்டமைப்புன்னு சொல்லியிருக்கிறதால பிழை. தப்பி தவறி இந்த இடத்துல வந்து பீன் என நீர்க்குழிய பிறகொருள் எதிரியாகி வாங்கிகள போன்று வைவடிவ கட்டமைப்புன்னு சொல்லியிருந்தா இந்த கூற்று வந்து சரியா இருந்திருக்கும். சரிதானே? அடுத்தது நிற்படனத்துக்குரிய ஞாபகத்திலிருத்தையை தூண்டுவதற்கு என்ன அது வந்து வேறொரு ஆளுக்கு கடத்தப்படலாமாம் அப்படின்னு சொல்லப்படுது. நாங்க எந்த இடத்துலயுமே நிற்படனத்துக்குரிய ஞாபகத்துல இருக்கிற தன்மைய ஆ தூண்டுற ஒரு வேலைய நாங்க செய்ய மாட்டோம். சரியா? நாங்க எந்த இடத்துலயுமே வந்து தூண்ட மாட்டோம். ஆ இப்ப நாங்க ஏதோ ஒரு ஒரு வெக்சின் ஒன்று நாங்க செலுத்துறோம்டா, அந்த இடத்துல நாங்க அத தூண்டுறன்ற அர்த்தம் இல்ல. சரியா? நாங்க அந்த இடத்துல அந்த ஞாபகத்தில் இருத்தைய குடுக்கோம். சரியா? அந்த அதுக்குரிய ஒரு ஆ என்ன தூண்டற் பேர நாங்க வந்து அந்த இடத்துல உருவாக்குறோம். சரியா? அப்ப அதத்தான் நாங்க செய்வோமே தவிர, ஞாபகத்தில் இருத்தைய நாங்க தூண்டுறதுக்காக இன்னொரு ஆளுக்கு வந்து செலுத்த மாட்டோம். அடுத்தது குருதியில ஒரு குறிப்பிட்ட நோயாக்கிகளை நேரடியாக அழிக்கக்கூடியதாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆ நேரடியாக வந்து அழிக்காது. செயற்பாடுகள வந்து தலையிட்டு செயலிழக்க செய்யக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்புல தான் இவர் காணப்படுவாரு. அடுத்தது நுண்ணங்கி எதிர்ப்பு புரத அமைப்பை செயற்படுத்துறதுக்கு குறிப்பிட்ட பிறபொருள் எதிரியாக்கியோடு இணைஞ்சு கொள்ளுமாம். என்னது? அப்ப இப்படியான ஒரு அமைப்புல என்ன இணைஞ்சு கொள்றதுக்காக அவர்ல வந்து என்ன வைவடிவ அமைப்பு காணப்படும். இணைஞ்சு கொள்ளுவாரு. தன்னுடைய செயற்பாட வந்து முன்னெடுத்து செயற்படுவாரு. சரியா? இதான் வந்து என்னது? எங்கட பிறபொருள் எதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சரியா? அடுத்தது வந்து 2023ஆம் ஆண்டு கேள்வி. 2023 பொறுத்தவரைக்கும் நான் நினைக்கிற மாதிரி கேள்வி இல்ல என்று நினைக்கிறேன். ஆம், எங்கட இம்யூன் சிஸ்டம் சம்பந்தமான கேள்வி. அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா,
பாருங்க உள்ளில் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் தானே என்னது சேர்மான கேள்வி அப்படின்னு சொன்னேன் தானே அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த 2023ஆம் ஆண்டு எம்சிக்யூவின் 19வது கேள்வி நல்ல உதாரணம். சரியா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்றோட என்ன ஒன்றின் அதிகரிப்பு ரெண்டினை அதிகரிக்க செய்யும் ஜோடி. அப்ப உங்களுக்கு விளங்குதா என்ன மாதிரியான அமைப்புல வந்து கேள்வி வருகுது அண்மை காலமாகன்றது உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். அப்ப நிற்பணம் தொகுதின்னு எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு கேள்விகள் இல்ல எம்சிக்யூல 2023லயும் இல்ல. ஆம், அதே மாதிரி 2024லயும் இல்லைன்னு நினைக்கிறேன். குறிப்பா அவர் வாரன்னு சொன்னா 22வது இடத்துல எங்களுக்கு வருவாரு. சரியா? அல்லது வந்து 44வது அந்த இடங்கள்ல தான் வருவாரு. அப்ப அப்படி எங்களுக்கு அந்த இடங்கள்ல கேள்வி இல்லைன்னு சொன்னா எஸ்ஏல நாங்க அல்லது ஸ்ட்ரக்சர்ல கொஞ்சம் ஆழமான கேள்விகளை எதிர்பார்க்கலாம். 24ம் இல்ல. 25ல 25ம் இல்ல. நார்மல் கேள்வியில இல்ல. ஏபிசிடி டைப் கேள்வியில கேள்விகள் இல்ல. சரியா? அப்ப இது வந்து இப்ப நாங்க பார்த்த இவ்வளவுதான் குறிப்பாக எம்சிக்யூல வரக்கூடிய பகுதிகள்ல இருக்கக்கூடிய கேள்விகள். சரிதானே? அப்ப இந்த கேள்விகள் உங்களுக்கு விளங்கி இருக்கும். சரியா? அந்த கேள்வி ஒவ்வொரு கேள்வியிடையும் ஆழமான தன்மைகள் கூற்று கேள்வி வார நேரம் என்ன மாதிரியான அமைப்புல வருகிறது என்று சொல்ற என்ன விளக்கங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். சரியா? அப்ப அந்த விஷயங்களை வந்து ஒருக்கா கவனத்தில் எடுங்க. சரிதானே? அப்ப என்ன சொல்லி இப்ப வளமையா உங்களுக்கு எல்லா இடங்கள்லயுமே என்ன இந்த என்ன எல்லா விதமான சோர்ஸ் அடுத்தது இப்படித்தான் படிங்க என்னென்ன விஷயங்களை வந்து கவனத்துல எடுத்து படிங்க இப்படியான விஷயங்கள் வந்து என்ன எல்லா இடத்துலயும் கிடைக்குமான்றது எனக்கு சரியா? ஆனா ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு இப்படியான விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னு சொன்னா கட்டாயம் அதை நீங்க ஆஹ் பயன்படுத்திட்டு போங்க. சரியா? ஜெனட்டிக்ஸுக்கு நாளைக்கு செய்யக்கூடிய பகுதியை பொறுத்த வரைக்கும் தியரி ரிவிஷன் நான் நார்மலா செய்வேன். என்னடா கிளாஸுக்கு வர பிள்ளைகள் ஜெனட்டிக்ஸுக்கு என்ன கேட்டாங்கண்டா அவங்களுக்கு ஜெனட்டிக்ஸுக்கும் அதே மாதிரி மொலிக்யூலர் பயாலஜிக்கும் தியரி ரிவிஷன் கொஞ்சம் கடுமையான ஒரு தேவைப்பாடாக இருக்கு. கிளாஸுக்கு வர பிள்ளைகள் கண்டில எல்லாருக்கும் அப்படி ஒரு அமைப்புல தான் காணப்படும் என்று நினைக்கிறேன். சரியா? அந்த ஒரு காரணத்துக்காக அது கொஞ்சம் நார்மலா தியரி செஞ்சுதான் ஆழமா கொஞ்சம் நார்மலா விளங்குற அளவுக்கு நல்லா அந்த மாதிரி கேள்வி செஞ்சுதான் போகும். சரிதானே பிள்ளைகள்? ஆனா கிட்டத்தட்ட கிளாஸ் அமைப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் காணப்படாது. ஏனென்றா எல்லா எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ ஸ்ட்ரக்சருக்கு எப்படி எப்படி ஆன்சர் கொடுக்கணும் மார்க்கிங் என்ன மாதிரி இருக்குது ரெண்டத்தையெல்லாம் பார்த்துட்டு தான் போவோம். 5வது யூனிட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. பார்ட் 1 புக் முடிஞ்சு. பார்ட் 2 புக்ல ஒரு சில பகுதிகளுக்கு ஏற்கனவே தியரி காணப்படுது. ஆனா நான் பார்ட் 2க்கு வந்து கம்ப்ளீட்டா ரிவிஷன் தான் செய்வேன். அந்த மாதிரி தான். இல்ல பிள்ளைகள் நாளைக்கு நடக்கிற கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் இல்ல. அது தொடர்ச்சியா மார்ச்ல இருந்து நடந்துட்டு வர கிளாஸ். சரிதானே? மார்ச்ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ட் கிளாஸ். அது இப்ப ஏற்கனவே எக்கச்சக்கமான தியரி போயிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் நீங்க நாளைய கிளாஸ்ல ஜாயின் பண்ண போறீங்க நாளையில இருந்து ஜாயின் பண்ண போறீங்கடா பேமெண்ட் அதுதான் பிள்ளைகள் 2000 தான் பேமெண்ட் ஒன் டைம் பேமெண்ட் தான். ஆனா உங்களுக்கு வந்து பழைய கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும். அடுத்தது இனி நடக்க போற கிளாஸுகளும் அப்படியே உங்களோட எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரிதானே? அதான் இந்த கிளாஸ்ல சிஸ்டம். யாராவது உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு எல்லா டைம் இருக்கும் நினைக்கிறேன். ஒருக்கா வந்து மெசேஜ் போடுங்க. சரிதானே? இதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணி வைங்க பிள்ளைகள். உங்களுக்கு சம்டைம் உங்களுக்கு தேவைப்படலாம். அல்லது என்ன உங்களோட தம்பிமார் தங்கச்சிமார் யாராவது படிக்க போறவங்களுக்கு தேவைப்படலாம். அப்படி தேவைப்படுற நேரம் என்ன தேவையான விஷயங்களை வந்து எடுத்துட்டு போங்க. இப்ப நாங்க எங்களோட ஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஒருக்கா பார்த்துட்டு போவோம். சரிதானே? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க.
ஆஹ் இந்த கேள்விதான். இந்த பாருங்க பிள்ளைகள், 2019 நான் உங்கள்ட்ட சொன்னேன் தானே. சாரி, இப்பயும் என்னது ப்ராக்டிக்கல் கேள்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர்ல எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி, அதுக்கான ஒரு உதாரணம் இது. இப்ப அண்மை காலத்துல வந்து பேப்பர்லயுமே வந்து போட்டிருக்காங்க. ஸ்ட்ரக்சர்ல எம்சிக்யூன்னு சொல்லி கணக்கு கேள்வி இல்ல, வருது பரவலாக ப்ராக்டிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சரியா? அப்ப அது ஒருக்கா நீங்க பாருங்க. சம்டைம் உங்கள்ட்ட ஓர்டரை கேட்கலாம். இந்த இடத்துலயும் சரியான தொடர் ஒழுங்கு அப்படின்னு தானே கேட்கப்பட்டிருக்குது. ஓர்டர் கேட்கப்படலாம். அல்லது ஒரு சில சில இடங்கள்ல நாங்க ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து கவனத்துல கொள்ளுவோம். அந்த விளக்கங்களை உங்கள்ட்ட கேட்கப்படலாம். சரியா? அப்ப இது நாங்க இதையும் எதிர்பார்த்து தானே போகணும். அப்ப அதுக்காக நீங்க எந்த ஒரு செக்ஷனையுமே வந்து தேவையில்லைன்னு விட்டுட்டு போகாம, உங்களால எவ்வளவுக்கு அந்தந்த அந்த செக்ஷன்ல இருந்து மேக்ஸிமம் நாலேஜ வந்து எடுத்துட்டு போக இயலுமோ, அந்த மாதிரியான அமைப்புல வந்து உங்களுடைய ஃபைனல் எக்ஸாமுக்கு நாலேஜ எடுத்துட்டு போங்க. ஆ சின்ன யூனிட் தானே, இப்ப ஃபர்ஸ்ட் யூனிட்டையும் சின்ன யூனிட் தானேன்னு பெரும்பாலானவங்க கவனிக்கிறல்ல. அப்ப அப்படி கவனிக்காம இருக்கிற சந்தர்ப்பத்துல, நல்லா தெரிஞ்ச ஒரு கேள்வி, கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கி அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு கேள்வி வருகுது. நல்லா தெரிஞ்ச கேள்வி, ஆன்சரும் தெரியும். இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதானே. தொண்டை குழி வரைக்கும் வரும் அந்த கேள்விக்குரிய ஆன்சர். ஆனா கையால எழுதுற அளவுக்கு வராது. அப்ப அப்படியான என்ன ஒரு நிலைமைக்கு நீங்க போயிறப்படா, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட. சரிதானே? அப்ப அதெல்லாம் ஒருக்கா கன்சிடர் பண்ணுங்க. சரிதானே? அப்ப எல்லாம் நீங்க பார்த்து படிச்சுட்டு போனீங்கன்னா ஒண்ணும் குறையாது. உங்களோட ஃபைனல் ரிசல்ட்ஸ்ல இருந்து கொஞ்சம் ரிசல்ட்ஸ் கூடும், அவ்வளவுதான். சரியா? அப்ப அதே மாதிரி இப்ப எங்கட கேள்விக்குள்ள வருவோம். நிற்புண தொகுதி சம்பந்தப்பட்ட கேள்வி 2019ல 3வது ஸ்ட்ரக்சர்ல அல்லது 2வது ஸ்ட்ரக்சர்ல வரலாம் எங்களுக்கு. 2வது ஸ்ட்ரக்சர் கடைசி பகுதியில வரலாம். அல்லது கூடுதலாக 3வது ஸ்ட்ரக்சர்ல ஏப்பாட்டுல வரும். சரியா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உயிர்ப்பான நிற்படனத்துக்கும் அதே மாதிரி உயிர்ப்பற்ற நிற்படனத்துக்கும் இடையிலான 3 பிரதான வேறுபாடுகள் கேட்கப்பட்டிருக்குது. அப்ப உங்களுக்கு வந்து தெளிவா 3 விஷயம் தெரியுமா? 3 விஷயத்தையும் தெளிவா எழுதிட்டு வாங்க. சரிதானே? எனக்கு தெரியா 4வது சரியா 3 விஷயம் ஏதோ ஒரு விதத்துல நான் ஓரளவு தெரிஞ்சு எழுதிட்டேன். ஆ சரியா? ம். ரெக்கார்டிங் ஒரு குரூப்ல அப்லோட் பண்றேன் பிள்ளைகள். சரிதானே? 3 விஷயம் நல்ல தெளிவா தெரிஞ்ச விஷயத்த நீங்க எழுதிட்டீங்க. சரியா? இன்னும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா தெரியும் நாலேட்ஜ்ன்னு சொல்லிட்டு, பிழையா 4வது ஒரு பாயிண்ட்ஸ கொண்டு போய் எழுதாதங்க பிள்ளைகள். 3 விஷயம் உங்களுக்கு கடும் சொலிட்டா தெரியும். அது அ என்ன சரிதான்னு தெரிய மாட்டாது. 3யும் எழுதி வச்சு போட்டுவாங்க. 4வது ஒரு பாயிண்ட்ஸும் எனக்கு தெரியும். கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. சரியா பிழையான்னு தெரியாண்டா. இதெல்லாம் கொண்டு போய் அங்க எழுதாதங்க. சரிதானே? அடுத்த விஷயம், இந்த ஸ்கீம பொறுத்தவரைக்கும் ஆ பிரிச்சு, அதாவது அட்டவணை மாதிரியான அமைப்புல உங்களுக்கு ஸ்கீம்ல காட்டப்பட்டிருக்குது. சரியா? இந்த அமைப்பு எல்லா நாளும் இதே மாதிரியான ஒரு செட்டப்ல காணப்படுமான்னு தெரியா. சரிதானே? பொதுவா சொல்லப்படுற விஷயம் ஸ்கீமுக்கு உங்களுக்கு வேறுபாடு கேட்காங்களா? ஒப்பீடு கேட்காங்களா? எத்தன லைன் தாராங்களோ, ஸ்ட்ரக்சர பொறுத்தவரைக்கும் நீங்க மிக முக்கியமா கன்சிடர் பண்ண வேண்டியது லைன். சரிதானே? அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஸ்பேஸ் தான் அவங்க தாரு. சரியா? அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நீங்க எழுதுறது அந்த லைன தாண்டி நீங்க எழுதுறீங்கன்னு சொன்னா, உங்களோட எழுத்து கொஞ்சம் கடும் பெருசா இருக்கலாம். அல்லது நீங்க பிழையான விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்களையும் கூட்டி எழுதுறீங்கன்றாலும் சம்டைம் உங்களுக்கு அந்த இடம் போதாம இருக்கலாம். அப்ப தேவையான விஷயங்கள தெளிவா எழுதுற மாரி தான் ஆ என்ன அந்த சாலிட் ஆன்சர் இருக்கணும். சரியா? அப்ப அப்படி இருந்தா உங்களுக்கு என்னது மார்க்ஸ் இழக்கப்படாது. சரிதானே? அப்ப அந்த லைன வந்து கன்சிடர் பண்ணி, இப்ப இப்படித்தான் பிள்ளைகள் எழுதுறேன். இப்ப உயிர்ப்பான நிற்படனத்துக்கும், உயிர்ப்பற்ற நிற்படனத்துக்கும் இடையில ஒப்பீடு கேட்காங்கண்டா, அப்போ ஒரு பாயிண்ட்ஸ்ல நீங்க எழுதுற நேரம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லுவீங்க. உயிர்ப்பான நிற்படனமானது நீண்ட காலம் நீடித்து காணப்படும். கமா ஒன்று போட்டுட்டு, உயிர்ப்பற்ற நிற்படனம் குறுகிய கால பகுதிக்கு மாத்திரம் காணப்படும் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ முடிக்கீங்க. அடுத்தது என்ன? என்ன செகண்ட் பாயிண்ட்ட நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உயிர்ப்பான நிற்படனத்துல டி மற்றும் பி நிண நீர்க்குழியங்கள் தொழிற்படும். ஆ உயிர்ப்பற்ற நிற்படனத்தில் டி மற்றும் பி நிண நீர்க்குழியங்கள் ஈடுபடாது அப்படின்னு எழுதுறீங்க. அப்ப இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன அந்த ஒரு ஒரு லைன்ல உங்களுக்கு வந்து சரியா நீங்க எழுதுற மாதிரி தான் உங்களுக்கு லைன் தரப்பட்டிருக்கும். அப்ப அதுக்கேத்த மாதிரி வந்து கன்சிடர் பண்ணி எழுதுங்க. சரியா? அப்ப இது எங்கட என்ன 2019ஆம் ஆண்டின் ஸ்ட்ரக்சர்.
சிம்பிளான ஒரு கேள்வி. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல பிள்ளைகள் கேள்விகள் வாரது. இப்ப 2019ல உங்களுக்கு உயிர் பற்றத்துக்கும் உயிர்ப்பானதுக்கும் இடையிலான டிஃபரெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? இதே இது உங்கள்ட்ட சம்டைம் ஃபியூச்சர்ல ஒரு கேள்வி வரப்போகுது, அல்லது உங்களோட எக்ஸாமுக்கு தான் ஒரு கேள்வி வரப்போகுதுன்னு சொன்னா, ஒன்று உங்கள்ட்ட என்ன கேட்கலாம்? உள்ளார்ந்த நிற்புணத்துக்கும், அதே மாதிரி சீவாக்க நிற்புணத்துக்கும் இடையிலான வேறுபாடுகள் கேட்கலாம். சரியா? அப்ப உங்களுக்கு அந்த நான் ஏற்கனவே சொல்ற விஷயம் தான். இப்ப ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒப்பீடு வருகுதுன்னா, அது ஒப்பீட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க படிச்சுட்டு போகணும். சரிதானே? ஆ ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்டு இப்ப உதாரணமா எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்கட ஏடிபியோட சம்மந்தப்பட்ட விஷயம் கலச்சுவாசத்துல சம்மந்தப்படும். சரியா? அப்ப அப்படி ஒன்றோடு ஒன்று இன்னொரு இடத்துல வந்து சம்மந்தப்படுதுன்னு சொன்னா, அத அந்த இடத்தோட நீங்க சம்மந்தப்படுத்தி உங்களோட பாயிண்ட்ஸுகள வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அது உங்களோட ஸ்கீம்களுக்கு உங்களோட நீங்க ஆன்சர் எழுதுற நேரம் உங்களுக்கு வந்து மார்க்ஸ பெற்று தரும். சரியா? அடுத்த விஷயம் இன்னொரு விஷயம் சொல்லணும். அத நான் உங்களுக்கு எஸ்ஏக்குரிய ஸ்கீம் வார நேரம் உங்களுக்கு காட்டுறேன். இது 2019 எஸ்ஏ கேள்வி 2019ல இல்ல. சரிதானே? 2020லயும் ஸ்ட்ரக்சர் இல்ல. அதே மாதிரி எஸ்ஏயும் இல்ல. 2021ல எங்களுக்கு கேள்வி காணப்படுது. 2021ல ஸ்ட்ரக்சர் இல்ல. எஸ்ஏ இருக்கு. சரியா? உள்ளார்ந்த நிற்புணத்தோட சம்பந்தப்பட்ட எஸ்ஏ. அப்ப நல்லா பாருங்க 2019ல எஸ்ஏ இல்ல. 20லயும் இல்ல. 21ல ஒரு எஸ்ஏ வந்திருக்குது. சரிதானே? ஸ்ட்ரக்சர பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு 2019ல மட்டும்தான் ஸ்ட்ரக்சர். 2020, 21ல எல்லாம் என்ன ஸ்ட்ரக்சர் கேள்வியும் இல்ல எங்களுக்கு. சரியா? அத ஒருக்கா நோட் பண்ணி வைங்க. ஆம், எங்கட இந்த விஷயத்த ஒருக்கா மார்க்கிங்க வந்து ஒருக்கா பார்த்துட்டு வருவோம். சரியா? அப்ப உள்ளார்ந்த நிற்புணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேனே என்ன? உள்ளார்ந்த நிற்புணம்னு சொல்றது வந்து என்ன நார்மலா நிற்புண தொகுதின்னு சொல்றதே என்ன எங்களோட ஒரு பாதுகாப்பு சிஸ்டம். அப்ப கிட்டத்தட்ட நிற்புண தொகுதின்னு சொல்றது எங்கட 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 உடல்ல நாங்க வீடா கன்சிடர் பண்ணிட மாட்டோம். அந்த வீட்டுக்கு காணப்படக்கூடிய சுவர். அப்ப அதுல 2 விதமான விஷயங்கள் வந்து காணப்படுது. ஒன்று வெளிப்புறத்துல இருந்து வரக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு காணப்படக்கூடிய தடை. அடுத்தது உட்புறத்துல காணப்படக்கூடிய தடை. அப்ப என்ன இந்த விஷயங்கள வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு குடுக்கணும். சரிதானே? அடுத்தது அவரோட டெஃபினிஷன் வருகுதுன்னு சொன்னா, டெஃபினிஷன் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள வந்து குடுக்கணும். சரியா? அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப எங்கட இந்த இடத்துல கேட்கப்பட்டிருக்கிறது உள்ளார்ந்த நிற்புணத்த பத்தி தானே பொதுவா கேட்டிருக்காங்க. அப்ப உள்ளார்ந்த நிற்புணத்த நாங்க எடுத்தோம்டா, அதுல எங்களுக்கு வந்து என்ன புறத்தடை பாதுகாப்பு, அகத்தடை பாதுகாப்புன்னு 2 இருக்கு. அப்ப சில பேருக்கு சந்தேகம் வரலாம். பாயிண்ட்ஸ் கூட என்ன செய்றேன்னு கேட்பீங்க. எத்தன பாயிண்ட்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நீங்க எழுதி வச்சு போட்டு வாங்க. சரிதானே? உங்களுக்கு வந்து ஒண்ணும் குறைய போறதில்ல. மேக்ஸிமம் உங்களால எவ்வளவு பாயிண்ட்ஸ் ஞாபகப்படுத்தி எழுத அவ்வளவு பாயிண்ட்ஸ எழுதி வச்சு போட்டு வாங்க. சரிதானே? நீங்க மிக முக்கியமா குடுக்கணும் என்னன்னா, அவர்ல காணப்படக்கூடிய அ இப்ப வெளிப்புற தடை பாதுகாப்புன்னா, அதுல மனித தோல், சீதமின் சவ்வு, சுரப்புகள் சம்மந்தப்படும். உட்புற தடை பாதுகாப்புன்னு சொன்னா, நாங்க ஏற்கனவே பார்த்த எங்கட அந்த 2 களங்கள், அ அடுத்து நுண்ணங்கி எதிர்ப்புறது, மலச்சிதழ் தூண்டற்பர் இவ்வளவும் சம்மந்தப்படுது தானே. இவங்க சம்மந்தப்பட்ட முக்கியமான கீ பாயிண்ட்ஸ மட்டும் நீங்க வந்து குடுத்துட்டு வாங்க. சரிதானே? அப்ப இது வந்து 2021ல குடுக்கப்பட்ட ஸ்கீம். அ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, நுண்ணங்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அதுக்கு பதிலா நீங்க நோயாக்கின்னு எழுதினாலும் பிரச்சனை இல்ல. பாயிண்ட்ஸ் குடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அத ஒருக்கா நோட் பண்ணுங்க. அடுத்தது அ ஒட்டுமொத்த பாயிண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னு சொன்னா 40. சரிதானே? இதான் வந்து நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட். என்ன கீ பாயிண்ட்ஸ் கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 40 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல காணப்படுது தானே. இப்ப இதுல ஆ ச 37 பாயிண்ட்ஸ தான் ஃபர்ஸ்ட்டுக்கு மெயினா கன்சிடர் பண்ணுவாங்க. ஆ ஸ்கீமுக்கு சரியா? அந்த 37யும் போட்டு தான் 4ஆல பெருக்கி 148 புள்ளி எடுப்பாங்க. சரிதானே? 37க்கு மேல நீங்க புள்ளிகள் எழுதி சரியா எழுதியிருக்கீங்க. 37க்கு இப்ப உதாரணத்துக்கு இதுல 40 பாயிண்ட் மொத்தம். சரியா? இந்த அ எஸ்ஏ ஹெடிங் கீழ 37 பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்றாங்கன்னு சொல்லி, நீங்க 37 பாயிண்ட்ஸ மட்டும் தானே எழுதி வச்சு போட்டு வாரீங்க. 37 பாயிண்ட்ஸ மட்டும் தான் சொல்லிட்டா பாடமாக்கிட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஒரு 2 புள்ளி உங்களுக்கு உங்களுக்கு தோணலாம். அந்த 2 புள்ளியும் முக்கியம் இல்லன்னு தோணலாம். ஆனா, எப்போ உங்களுக்கு முக்கியமாகும்ன்னு சொன்னா, அந்த ஏக்கும், பிக்கும் இடையில பார்டர்ல நிக்கிற நேரம் உங்களுக்கு விளங்கும்.
என்ன ஒரு சின்ன ஒரு மார்க்ஸும் பெருசா விளங்கும் சரியா. 37 பாயிண்ட்ஸ் தான் கன்சிடர் பண்றது. 37 பாயிண்ட்ஸ் தான் எங்களுக்கு வருமென்றாலும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு அங்கால வெளியால ஒரு 9 பாயிண்ட்ஸ் இருக்கேன்டா 9ஐயும் எழுதி வச்சு போட்டுவாங்க. 37க்கு மேல நீங்க எத்தனை புள்ளி அதுல இருக்கக்கூடிய ரிசோர்ஸ்ல இருக்கக்கூடிய புள்ளிகள் சரியா எழுதினீங்கன்னு சொன்னா மட்டும் உங்களுக்கு இந்த 148ஓட எக்ஸ்ட்ரா 2 புள்ளி சேர்த்து இந்த எஸ்ஏக்குரிய முழுமையான புள்ளியாக 150 புள்ளிகளும் உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? இதுதான் எஸ்ஏ இந்த மார்க்கிங் ஸ்கீம். நான் ஏன் இந்த இடத்துல இதை சொல்ல வந்தேன்டா, நிறைய பேர் வந்து கேட்கறது என்கிட்ட, டீச்சர் ஒரு எஸ்ஏ ஹெடிங் எடுத்தா பாயிண்ட்ஸ் கூட இருக்குது. அப்ப நான் எப்படி எஸ்ஏக்கு ரெடி ஆகுறேன், எல்லாத்தையும் பாடமாக்கணுமான்னு கேட்பாங்க. என்ன சொல்லி அனுப்புறேன்டா, எல்லாத்தையும் நீங்க பாடமாக்கித்தானே ஆகணும். சரியா? அப்ப எந்த இப்படித்தான் இப்படியான இடங்கள் வார நேரம் உங்களுக்கு அந்த சின்னொரு பாயிண்ட்ஸ் கூட இழக்கப்படக்கூடா என்று நீங்க நினைச்சீங்கண்டா என்னது ஒரு பாயிண்ட்ஸும் மிஸ் ஆகாம பாடமாக்கிட்டு போய் எழுதிட்டு வாங்க. சரிதானே? இது வந்து எஸ்ஏக்குரிய ஒரு உதாரணம். இதுக்கு பிறகு எஸ்ஏ எங்களுக்கு வரல. அடுத்தது அடுத்த கேள்வி இருக்கிறது 2022ஆம் ஆண்டின் ஸ்ட்ரக்சர்ல ஒரு கேள்வி இருக்கு. இசைவாக்க நிற்படனம் சம்பந்தமான கேள்வி. சரிதானே? அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், ஒன்றோ 2வது ஸ்ட்ரக்சர்ல வரலாம் அல்லது 3வது ஸ்ட்ரக்சர்ல வரலாம் அப்படின்னு சொன்னேன். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2வது ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்குது. சரியா? 2வது ஸ்ட்ரக்சர்ல இவர் இடம் வந்து பி பார்ட்ல 3வது கேள்வி. சரிதானே? என்ன கேட்கப்பட்டிருக்கு? டெஃபினிஷன் கேட்கப்பட்டிருக்குது. இசைவாக்க நிற்படனம்டா என்னன்றது. சரிதானே? அப்ப நான் இவ்வளவு நேரமும் கதைச்சேன், கீ பாயிண்ட்ஸ் கீவேர்டு அப்படின்னு கதைச்சேன். அதுக்கு மிக முக்கியமான ஒரு உதாரணம் இந்த கேள்வி. சரியா? இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் 2 புள்ளி. இந்த இந்த டெஃபினிஷனை நீங்க சரியா எழுதினீங்கண்டா 2 புள்ளி கிடைக்கும். சரிதானே? அப்ப நீங்க எப்படி சரியா எழுதுறேன்டா, உங்களுக்கு முதலாவது ஒரு கீ பாயிண்டா தந்திருக்கிறது, உடலில் உடலுக்குள்ள வரக்கூடிய நோயாக்கிகளை அல்லது வந்து நுண்ணங்கிகளுக்கு எதிராக உடலானது ஒரு தனித்துவமான தூண்டற்பேறுகள் மூலம் தன்னை வந்து பாதுகாக்கக்கூடிய திறன் அப்படின்னு சொல்லிட்டு 2வதுல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல டீயும் அதே மாதிரி பி இந்த 2 நீர்க்குழியமும் சம்பந்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப இந்த இந்த மாதிரி நீங்க இது 2ஐயும் இன்க்ளூட் பண்ணின மாதிரி நீங்க இந்த இடத்துல டெஃபினிஷன் கொடுத்தா தான் என்னது உங்களுக்கும் இந்த இடத்துல முழுமையான புள்ளியாக இந்த 2 புள்ளியும் கிடைக்கும். சரிதானே? இப்ப உங்களோட ரிசோர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்லப்பட்டிருக்கு? இசைவாக்க நிற்படம் என்பது உடலினுள் வரும் பிற பொருட்கள்ல இருந்து உடலை பல்வேறு தீ மற்றும் வீணின நீர்க்குழியங்கள் குறிப்புகளுக்கான தற்பாதுகாப்பு தூண்டற்பேறு மூலம் உடலை பாதுகாக்கக்கூடிய பொறுமுறை. அப்ப இதை அப்படியே நீங்க பாடமாக்கிட்டு போய் எழுதினீங்கன்னா உங்களோட இந்த 2 கீ பாயிண்ட்ஸும் அந்த டெஃபினிஷனுக்குள்ள அடங்குது. சரி, அது விளங்கணும் உங்களுக்கு. அப்ப இவங்க இந்த இடத்துல கன்சிடர் பண்றது அந்த 2 பாயிண்ட்ஸையும் தான். உடலுக்குள்ள வரக்கூடிய நோயாக்கிகளுக்கு எதிராக உடல் ஒரு தனித்துவமான ஒரு பாதுகாப்பு திறனை கொண்டு இருக்கு என்றது முதலாவது கீ பாயிண்ட். 2வது கீ பாயிண்ட் நீங்க அந்த இடத்துல தீ மற்றும் பீதின நீர்க்குழியம் சம்பந்தப்படுதுன்றது சொல்லியிருக்கணும். அப்ப இது 2ஐயும் கீ பாயிண்ட்ஸா இந்த இடத்துல கொடுத்துட்டோ உங்களோட ரிசோர்ஸ்ல இருக்கிற டெஃபினிஷன் எடுத்து பாத்தீங்கன்னா அது ஒரு வடிவான கம்ப்ளீட்டான டெஃபினிஷன் அறியும். சரியா? அப்ப அதைத்தான் நான் சொல்றேன், எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான் டெஃபினிஷன் ஒன்று வருகுதுண்டா அதோட அர்த்தம் அந்த டெஃபினிஷனை உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ரக்சர்ல கேட்க போறாங்க. சரிதானே? அப்படித்தான் அர்த்தம். அவங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து வரக்கூடிய டெஃபினிஷனும் அதுதான். சரிதானே? அப்ப அப்படி வார நேரம் முழுமையா நீங்க கொடுத்தீங்கன்னா தான் முழுமையான புள்ளிகள் கிடைக்கும். இந்த இடத்துல 2 புள்ளி, இன்னொரு இடத்துல 3 புள்ளியாக கொடுக்கப்படலாம். சரியா? அப்படி அது வந்து மாறும். டெஃபினிஷன் வெயிட்டை பொறுத்து மாறும். 2 அல்லது 3 புள்ளிகள் கொடுக்கப்படலாம். அப்ப அதை ஒருக்கா வந்து கன்சிடர் பண்ணுங்க. சரிதானே? இது வந்து 2022ஆம் ஆண்டின் ஸ்ட்ரக்சர் கேள்வி. 2022ல எங்களுக்கு எஸ்ஏ இல்ல, 2023ல ஒரு ஸ்ட்ரக்சர் காணப்படுது. 3வது ஸ்ட்ரக்சர்ல ஏ பார்ட்ல கேள்விகள் இருக்குது. சரிதானே? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கேட்கப்பட்டிருக்கிறது, இசைவாக்க நிற்படனத்தை உள்ளார்ந்த நிற்படனத்திலிருந்து வேறுபடுத்தும் குறித்த பிற பொருட்களுக்கான தனித்துவம் தவிர்ந்த 2 பிரதான இயல்புகளை குறிப்பிட சொல்லி. அப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் தானே ஏற்கனவே, இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூல எப்படி கேள்வி வரும்னு சொல்லிட்டேன். கூற்று கேள்விதான் வரப்போகுது. நேரடியான கேள்விகள் உங்கள்ட்ட கேட்கப்படலாம், வாய்ப்பு குறைய. ஏனென்றா ஆழமான கேள்விகள் தான் இப்ப வருது. அப்ப ஆழமான கேள்விகள் கேட்கப்படணும்னா கூற்று கேள்விகளை வச்சுதான் உங்கள்ட்ட
உங்களோட knowledge வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது செக் பண்ணுவாங்க. அப்ப அப்படி வரலாம். அடுத்து ஸ்ட்ரக்சர்ல வருதுண்டா கட்டாயம் ஒப்பீடு, வேறுபாடு, டெஃபினிஷன் கேட்கறதுக்கும் குறையத்தான். ஒப்பீடு, வேறுபாடு இதுகளைத்தான் வந்து கேட்பாங்க. அப்ப இந்த இடத்துலயும் விசைவாக்க நிற்படனத்துக்கு நிற்படனத்தை உள்ளார்ந்த நிற்படனத்திலிருந்து நாங்க எப்படி வேறுபடுத்துறோம் என்றத சொல்லியிருக்காங்க. அதுல பொதுவா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கிற விஷயம் தானே குறித்த பிற பொருளுக்கான தனித்துவம்னு சொல்றது. அது இல்லாம வேற 2 இயல்புகள் உங்கள்ட்ட கேட்கப்பட்டிருக்குது. அப்ப நீங்க என்னது ஒன்றோ சொல்லணும். இவருக்கு வந்து தனக்குரிய மூலக்கூறுகளையும் அதே மாதிரி பிற பொருட்களையும் வேறுபடுத்தி அறியக்கூடிய ஒரு தனித்துவமான திறன் காணப்படும். அதே மாதிரி இவருக்கு என்ன ஒரு ஞாபகத்தில் இருக்கிற ஒரு திறன் காணப்படும். அப்ப என்ன அந்த இடத்துல ஒரு விரைவானதும் வீரியமானதுமான ஒரு தூண்டல் பெற காட்டுற ஒரு திறன் காணப்படும். அப்ப இது 2யும் மென்ஷன் பண்ணினீங்கன்னா சரியா இதை தாண்டி உங்களால சொல்ல இயலுமென்றாலும் முக்கியமான விஷயங்களை வந்து நீங்க சொன்னீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு முழுமையான பாயிண்ட்ஸ் கிடைக்க பெறும். சரிதானே? அப்ப இதைத்தான் சொல்றேன். ஸ்கீம் பார்த்து படிங்கன்னு சொல்றது இதுதான். சரியா? அப்பதான் உங்களுக்கு விளங்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் நீங்க என்ன மாதிரி ஆன்சர் கொடுக்கணும், எந்தெந்த இடங்கள்ல வந்து மார்க்ஸ் இழக்கப்படும்ன்றதெல்லாம் உங்களுக்கு விளங்கும். சரிதானே? அப்ப இந்த விஷயங்களை வந்து ஒருக்கா பார்த்துட்டு போங்க. அடுத்தது 2019 2023க்கு பிறகு பிள்ளைகள் 24லையும் 25லையும் கேள்விகள் இல்ல. சரியா? எம்சிக்யூவும் இல்ல. சாரி, எம்சிக்யூ நாங்க பார்த்துட்டோமே. எம்சிக்யூ 2023லையும் இல்ல, 24லையும் இல்ல, 25லையும் இல்ல. சரியா? அடுத்தது ஸ்ட்ரக்சர்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 23ல ஸ்ட்ரக்சர் இருக்குது, 24ல இல்ல, 25லையும் இல்ல. அப்ப என்னது? ரெடி ஆகிட்டு போங்க. 26ல கட்டாயம் எம்சிக்யூலயோ அல்லது ஸ்ட்ரக்சர்லயோ அல்லது எஸ்ஏஇலயோ சரியா 3ல ஏதாவது ஒரு இடத்துல நல்ல ஒரு கேள்வி, இம்யூனிட்டி சம்பந்தப்பட்ட கேள்வி, ஒரு ஆழமான கேள்வி கட்டாயம் காணப்படும். சரிதானே? அதான் இந்த 2 வருஷங்கள்லயும் வராததுக்கான அர்த்தம். சரியா? அது ஒருக்கா வந்து பாருங்க பிள்ளைகள். சரிதானே? அப்ப மேலதிகமா நான் இதோட நிப்பாட்டுறேன். ஏனென்றா இது இவ்வளவுதான் எங்களோட இது சம்பந்தமான இம்யூனிட்டி சம்பந்தமான எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ. சரியா? இதை தாண்டி நாங்க பார்க்க வேண்டியது வந்து எங்களோட கழித்தல் தொகுதி சம்பந்தமான விளக்கங்களை தான் நாங்க பார்க்கணும். அதை வந்து நாங்க நாளைக்கு பார்ப்போம். சரிதானே? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கிளாஸ் ஸ்டார்டிங்ல. அது ஒருக்கா நாளைக்கு பார்ப்போம். அடுத்தது நான் இப்ப ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்றேன். சரிதானே? உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னு சொன்னா கட்டாயம் படுத்த நின்று கேட்டுட்டு போங்க.